अखिल भुवन जन्मस्तेम भंगादिलीले विनत विवित भूतौरागरक्षैकदीक्षे श्रुतिचिरतिवितीर्थे ब्रह्मणे श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुखी भक्तिरूपा पाराशर्यवसस्तुताम् उपनिषद्दुग्धाग्निमत्तोद्भुताम् संसाराग्निविधीवनत्वप्राणाब्दसञ्जीविनीम् पूर्वाचार्य सुरक्षिताम् बहुमतिम् भ्यागाददूरस्थिताम् हानीतान्तु निजाक्षरैः सुमनसः बहुमात्मिदन्तन्तकम्. பாஷ்யக்காரர் என்று சொல்லக்கூடிய சுவாமி எம்பெருமானார் பிரம்மசூத்திரத்துக்கு விரிவாக ஸ்ரீபாஷ்யம் என்ற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே 17 மடங்களை கண்டிக்கிறார். அந்த 17 மடம் கண்டனத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே தற்போது சாங்கிய மதம், அதாவது கபில மதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கபிலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய சுவாமி எம்பெருமானே தான் கபிலாச்சார அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தால சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு மேற்கொண்டு இந்த புருஷ, அதாவது சாங்கிய மதமே, இந்த சாங்கிய மதம் என்னன்னா சங்கியான புத்தியாலே அறியப்படுகிற ஆத்மா, அவனைத்தான் சாங்கியன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே புத்தி தான் வச்சு பிரதானமா இருக்கிறது. அந்த புத்தியை வைத்துக் கொண்டுதான் எல்லாமே பண்றான். அப்படின்னா புருஷ பிரகிருதி விவேக ஞானம், அதுதான் முக்கியம் அவனுக்கு. அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டுதான் பண்றான். அப்படி சாங்கியன் இதோடு சேர்ந்து வந்தான் பதஞ்சலி யோக சாஸ்திரம். அதாவது யோகம்னு ஒன்று இருக்கு, யோக சாஸ்திரம்னு சாங்கிய பிரவர்த்தகர். அதுக்கு மேல பதஞ்சலி யோகம். பதஞ்சலி யோகம்னா யோகம் 17 மதத்துக்கு ஒரு மதம். 2 மதத்துக்குமே இதேதான் கொள்கை. யோக மதத்தையும் சேர்த்துதான் இப்ப நம்ம கண்டிக்கிறோம். அன்னைக்கு பார்த்ததெல்லாம் யோக மதத்துடைய கொள்கை இதுதான். யோக மதத்தை ஸ்தாபித்தவர் யாருன்னா இரண்யகர்பர் பிரம்மான்னு சொல்றா, அல்லது பதஞ்சலி. அதனால ஆதிசேஷனுடைய அவதாரமா இருக்கிறதா பதஞ்சலி. அந்த பதஞ்சலி, அந்த பதஞ்சலி சாஸ்திரம் யோக சாஸ்திரம் சொல்ற வர்க்கம் அதுதான். அவளுக்கும் இதே கொள்கை தான். பதஞ்சலி தான் இதுக்கு பிரவர்த்தனம் சொல்லுவா, அல்லது இரண்யகர்பர் பிரவர்த்தனம் சொல்லுவா. இது 2 பேருக்குமே ஒரே நிலைதான். இந்த நிலை எது? சாங்கியனுடைய கபில மதம். அந்த கபில மதத்தில் என்ன தெரிவிக்கிறார்னா ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். ஏன்னா அவருடைய உபதேசம் புருஷ பிரகிருதி புருஷ விவேகத்தை பற்றி தான் அவருடைய உபதேசமே. இந்த உபதேசத்தினுடைய தாயாருக்கு உபதேசம் பண்ணார். அது மட்டும் இல்ல, இந்த சாங்கியர் 2 வகை, நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன் பேரு. நிரீஸ்வர சாங்கியன்றது அவ என்ன பண்றான்னா, அவ பிரம்மத்தை ஒத்துக்கல, பரபிரம்மத்தை ஒத்துக்கவே இல்லை. நீ இருக்கேன் நான் இருக்கேன் சரியா போயிட்டு ஜீவாத்மா பிரகிருதி விவேகம் இதான். ஆனா சேஸ்வர சாங்கியன் பிரம்மத்தை ஒத்துருக்கான். எப்படி பிரம்மத்தை ஒத்துருக்கான்னா, பிரம்மத்துக்கு ஏதோ சக்தியெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பிரம்மம் யோக பிரபாவத்தால அந்த பிரம்ம பதவி அடைந்தது, அவருக்கெல்லாம் இந்த ஐஸ்வர்யம்லாம் தான் சம்பாதித்துக் கொண்டது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். இதுதான் சேஸ்வர சாங்கியன் ஒரு நிலை. நிரீஸ்வர சாங்கியன்றது அவருக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னது. அப்படி நிரீஸ்வர சாங்கியத்தை கடந்த உபன்யாசத்துல இந்த சேஸ்வர சாங்கியன் பிரம்மத்தை ஒத்துக்கொண்டு சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அந்த பிரம்மத்துக்கு இந்த ஐஸ்வர்யம் வந்துட்டு போறதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்குதான் கடந்த உபன்யாசத்துல இந்த வேதமானது எப்படி அபௌருஷயம்ன்றது நல்லா விபுலமா பார்த்திருக்கோம். நல்லா விபுலமா பார்த்தோம். வேதமானது அந்த வேதத்துக்கு தவிர இதிகாசம் புராணம் இதெல்லாம் அதுக்கு பிரமாணமானா எது கொண்டு பிரமாணம் தெரிவிக்கிறார். இதிகாசம் புராணம் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் தர்மசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் மொத்தம் 14 வித்தியைகள். அந்த 14 வித்யஸ்தானத்திலே 4 வேதங்கள் போயிடுச்சு. 4 வேதங்கள் மிச்சம் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அந்த 10ம் வேதங்களை தவிர தானே அது 10. அப்ப அது பிரமாணங்களா இல்லையா? என்னென்ன பிரமாணம்? இதிகாசம் புராணம், அதுக்கு மேல அங்கங்கள் 6. சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிடம் கல்பம் 6 அங்கங்கள். 6 அங்கங்கள் தவிர தர்மசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் இருக்கு. இது இத்தனையும் சேர்த்து 10. அந்த 10ம் இதற்கு பிரமாணமானா எங்கிருந்து வரும்னா, அதை பிரமாணம் சொன்னார்னா வேதத்தை சார்ந்து இருப்பதனாலே பிரமாணம். தாங்களையே பிரபல பிரமாணம் கிடையாது. தாங்களே என்னன்னா அந்த இதிகாசமாகட்டும் புராணமாகட்டும்
வேதத்தை சார்ந்து இருக்கிறதுனால பிரமாணம். சுதந்திர பிரமாணம் ஆக முடியாது. சுதந்திர பிரமாணம்னா என்னது? தடிய ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த வார்த்தை சரி வேதத்துல சொல்லியிருக்குன்னா வேதம் ஒத்துக்கொண்டாதான் அந்த வார்த்தை பிரமாணம் ஆகிறது. அப்ப யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அதை பிரமாணம் எப்படி சொல்லலாம்? வேதம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், வேதம் ஒத்துக்கணும். வேதம் இந்த வார்த்தையை ஒத்துக்கிட்டுன்னா அப்ப பிரமாணம் ஒத்துக்கலாம். வேதம் ஒத்துக்கலன்னா அது திருவாய்மொழி பிரமாணம் எதனால? ஆழ்வாரோட திவ்ய பிரமாணத்தின வேதம் ஒத்துக்கொண்டபடியால. அதனாலதான் வேதம் தமிழ் செய்த மாறன் சொல்றோமோ. அதனாலதான். ஆனா அந்த நிலையா மத்த பிரபந்தங்கள் தமிழ் பிரபந்தங்கள் கிடையாது. இந்த நாயன்மார் நிறைய பண்ணியிருக்கா இல்லையா, அவ வேதத்தை ஒத்துக்கொண்டு அந்த பிரபந்தங்களுக்கான இல்ல. அதனாலதான் ஆதிசங்கர் அதை எடுத்துக்கல. அவர் வேதவாக்கிய பிரதிஷ்டாபனாச்சாரியர், வேதத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணவர். அவரு இந்த வேதத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணவர்னால வேதத்தில் சொல்லப்பட்ட முரண்பட்ட கருத்துக்களுக்குண்டான ஒரு நிலை ஏற்பட்டால் அவர் ஒத்துக்கிறது கிடையாது. அதனாலதான் அவர் ஒத்துக்கல. அது இருக்கும். இருந்தாலும் அப்ப வேதம்னா இதெல்லாம் பிரமாணம் சொல்லியிருக்கோ, அந்த இது தாங்களே பிரமாணம் கிடையாது ஒண்ணு சொல்லிட்டோம். அதுக்கு மாத்திரம் இல்ல, அந்த வேதத்தின் மூலமாக கொள்ளணும். இது எதுவாகணும் வேதத்து மூலமாகணும். இதை வச்சு பாருங்க, இதோட இது சேரதா பாருங்க. சேர்ந்துச்சுன்னா பிரமாணம் சேரன்னு வச்சுக்க தள்ளிவிட மாட்டோம். அது மட்டும் இல்ல, வேதம் சொன்னபடி பகவானே இல்லைன்னா அந்த பகவானே தள்ளு. நாம வேற ஏதாவது நூல் எடுத்துட்டு இருக்கோம், நல்லா வச்சுக்கோ. பகவானே இல்லை. இப்ப புத்த அவதாரம் பகவான் தானே ஒருத்தர் வந்தன. வேதம் சொல்லபடி இருக்கா? இல்லையே. புத்த அவதாரத்துக்கு 10 அவதாரத்துக்குள்ள பரசுராம அவதாரம் உண்டு தானே, தத்தாத்திரேய அவதாரம் உண்டு தானே. அதெல்லாம் நம்ம சேவிக்கிறோமானா? இல்லையே. கோக்குல வந்தரை மூவேடுகால் ஒரு கூர்படுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் ராமானுஜர் தெரிவிக்கிறார். அதனால வேதம் சொன்னபடியே பகவானே இருந்தா தான் பகவான் அதுப்போம். இல்ல வேதம் சொன்னபடி பகவான் இல்லைன்னு வச்சுக்கேன். இத பராசரப்பட்டு பெருமாள் கேட்கிறார், பெரிய பெருமாள் கேட்கிறார், ராமா நீ என்ன ஒத்துப்பியா மாட்டேயான்னு கேட்கிறார். ஏன் இந்த சந்தேகம்? ஏன்னா வேதம் சொன்னபடிதான் ஒத்துப்பேன்னு சொன்னியனோ. நான் தானே புத்த அவதாரம் பண்ணிருக்கேன், நான் தானே கபில அவதாரம் பண்ணுவேன், நாளையிலிருந்து புறப்பாடு வரமாட்டியா கேட்கிறாரு. இல்ல இல்ல ஒருவன் நீ அந்த மாதிரி இருந்தா வரமாட்டேன். எது போல? வேதத்துக்கு வெத்திரிக்கமாக அந்த பௌத்தனை போலவோ அல்லது அந்த இருக்கக்கூடிய கபில மதத்தை போலவோ நீ இருந்தா நான் வரமாட்டேன். எது போல இருக்கணும்? வேதம் சொன்னபடி கையினால் சிறுசங்களால் ஆழியர் அது போல இருந்தா வருவேன் தெரிவிக்கிறேன். இதுக்கு சொல்ல வேண்டாம். அப்ப வேதம் தான் மூல பிரமாணம். அந்த வேதம் மூல பிரமாணத்தை அதை சார்ந்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரமாணம் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வேண்டும்னா அப்படிப்பட்ட பிரமாணம், அந்த பிரமாணத்திலே பாஞ்சராஸ்திர சாஸ்திரமும் பிரமாணம். இன்னும் வேத பார்க்க முடியல. பாஞ்சராஸ்திர சாஸ்திரம் தான் என்ன அர்த்தம்னா, நம்முடைய சீவைத்துவ சம்பிரதாயத்துல 2 ஆகமங்கள் உண்டு. ஒண்ணு வைகாரசம் ஒண்ணு, இன்னொன்னு பாஞ்சரார்த்தம் ஒண்ணு. இந்த பாஞ்சரார்த்தம் சில சன்னதியிலே ஆகமமாக பரிமாளிக்கப்பட்டு அதுக்கு தனது உற்சவங்கள் பண்றார். வைகார சாஸ்திரப்படி சில உற்சவங்கள் பண்றார். 2 கண்களாக கொண்டுள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதுல பாஞ்சராஸ்திர சாஸ்திரம் பகவத் சாஸ்திரமாக சொல்லப்படுகிறது. மேலும் ஸ்ரீரங்கத்துல முக்கியமா பாஞ்சராஸ்திர சாஸ்திரம் தான் பிரதானம். பாஞ்சராஸ்திர சாஸ்திரம் தான் 5 ரிஷிகளுக்கு 5 ராத்திரி பொழுதிலே பெருமான் உதித்து தானே உபதேசம் பண்ண, தன்னை தானே ஆராதிக்கிறதுக்கு முடியணும். அப்ப ஆராதிக்க எழுதி வைக்கணுமோ, அதுக்கு உபதேசம் பண்ணணுமோ, அதுக்கு சிஷ்யர்கள் வேணுமோ. அந்த 5 சிஷ்யர்கள் உருவாக்கி 5 ராத்திரி உபதேசம் பாஞ்சராத்திரம்னு பேரு. பாஞ்சராத்திரம் பஞ்சன் 5 ராத்திரி உபதேசம் பாஞ்சராத்திரம். அந்த பாஞ்சராத்திரம் இதை வேதவியாசரே தெரிவிக்கிற யாரும் இல்ல. இது இவால ஸ்ரீ வைஷ்ணவால பண்ணிட்டு இல்ல. பாஞ்சராத்திர சாஸ்திரம் வேதவியாசரே தெரிவிக்கிறார். ஏன்னா வியாசர் தான் பிரம்மசூத்திரத்துக்கு கர்த்தா. பாத்துருக்கோமோ? பிரம்மசூத்திரம் கர்த்தா. மகாபாரதத்துக்கு கர்த்தா அவர் தான். மகாபாரதத்தை தெரிவிக்கிறார். சாஸ்வத சம்ஹிதை, பாரமேஸ்வர சம்ஹிதை, கௌஷ்கர சம்ஹிதை, 3 சம்ஹிதை. இந்த 3 சம்ஹிதையில பாஞ்சராத்திர சம்ஹிதை இருக்கு. இது பெரிய பிரமாணம். அதாவது இது 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 ஸ்தாபிப்பதற்காக தனித்து அத்தியாயத்தை அமைத்தார். யார்? வேதாந்தேசன் என்ற பெரியவர் என்ன பண்ணார்னா, இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக தனியா ஒரு தேசிகன் பாஞ்சராத்திரத்துக்குன்னு ஒரு தனியா ஒரு பிரமாணமே ஒரு அத்தியாயமே பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப பாஞ்சராத்திரம் பிரமாணத்தை ஒத்துக்கொண்டு எழுதியிருக்கிறார். ஏன்? மகாபாரதத்துல அதாவது பாஞ்சராத்திரத்தை பத்தி பெரிய பிரமாணமே வியாசம் சொல்லியிருக்காரு. மகாபாரதத்துல பாஞ்சராத்திரத்தை பத்தி பெரிய வியாசனம். பாரதத்திலே மோட்ச தர்மத்திலே உபரிசரவரத்து உபாக்கியான ஒரு முக்கியமான கட்டம் மகாபாரதம் இருக்கு இல்லையா? 1,25,000 ஸ்லோகம். 1,25,000. ராமாயணம் 24,000 ஸ்லோகம். மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகம். அந்த 1,25,000 ஸ்லோகத்துல பாரத மோட்ச தர்மம் ஒரு தர்மம், அது ஒரு கட்டம்.
அந்த மோட்ச தர்மத்திலே உபரிசரவரசு உபாத்தியானம் ஒரு கட்டம் இருக்கு. அந்த முக்கியமான கட்டத்துல என்ன தெரிவிக்கிறாருன்னா, அதுல சொல்ல வந்தது யஜுஸ் சாம அதர்வன வேதத்தை போலவே பாஞ்சராத்மம் பரம பிரமாணம் வேதவியாசர் 5வது வேதத்துல சொல்லியிருக்கார். மகாபாரதம் பஞ்சமோ வேதகான் சாஸ்திரம் போதிக்கிறது. 5வது வேதம் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை வேதவியாசர சொல்லியிருக்காரு. பாஞ்சரார்த்தம் இதுவும் ஒரு பிரமாணம் தான், பரம பிரமாணம், மூல பிரமாணம், பரம பிரமாணம் தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்தா இப்ப 4 வேதங்கள் பிரமாணம் என்று 5வது வேதமான மகாபாரதம் சொல்லிட்டு, ஆனா அந்த 5வது வேதத்துக்குள்ளேயே பாஞ்சரார்த்தம் பிரமாணம் அதுவே தெரிவிக்கிறது. இதை தெரிவிக்கிறது யாருன்னா வியாசர். எதுக்கு சொல்றோம்னா, அந்த உபரிசர உபாக்கியானம் இருக்கு இல்லையா, அந்த உபரிசர உபாக்கியானத்துல அதுல சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அத்தனையும் அந்த மோட்ச தர்மத்துல உண்டு. பாரதத்துல மோட்ச தர்மம்னு இருக்கு. அந்த மோட்ச தர்மத்திலே நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பூர்ணமாக இருக்கு. இப்ப வியாசர் சொன்னது வேற இல்ல, சீவைட்டோ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியது வேற இல்ல. வியாசர் என்ன சொன்னாரோ அதான் எடுத்துட்டு இருக்கா. இவாரா புதுசா ஒரு மதத்தை உருவாக்கப்படவே இல்லை. ஏற்கனவே வியாசர் சொன்னார், அதான் எடுத்துட்டு இருக்கா. இது சொல்ல வந்தா அதுதான் சம்யக் நியாயகலாபேன மகதா பாரதேன உபபிருங்கத வேதாயா நமோ வியாசாய விஷ்டவே. வியாசரே தான் பிரம்மசூத்திரத்துக்கு எழுதினார், இவரே தான் மகாபாரதத்தை எழுதினார். அந்த வியாசர் தான் மகாபாரதத்துல மோட்ச தர்மத்திலே பரம பிரமாணம் பாஞ்சராத்திரம் சொல்லி போனபடியாலே அவர் தான் இருக்கார். ஏன்னா பாஞ்சராத்திர சாஸ்திரம் இதுக்கு வேதம் பிரமாணம் பார்க்கணும், அதே போல பாஞ்சராத்திர சாஸ்திரமும் பிரமாணம். ஏன்னா இவர் நிறைய இடத்துல சுவாமி எடுத்திருக்காரு. ஏன் நம்பிலேயே வீட்லயே நிறைய எடுத்துருக்காரு. பாஞ்சராத்திர பிரமாணத்துக்கு நிறைய எடுத்திருக்காரு. அந்த பிரார்த்தனை பாஞ்சராத்திரம் பிரமாணம். பாஞ்சராத்திரம் பிரமாணம் எங்க பேசியிருக்கார், இது எங்க தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த பாஞ்சராத்திரத்து பிரமாணம்னு இதே 2வது அத்தியாயம் 2வது பாதம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது அத்தியாயம் 2வது பாதம் பாருங்க. பாஞ்சராத்திரம் நிறைய வாக்கியங்கள் இருக்கு, வேதத்தை விரோதம் அப்படின்னு சொல்லி பூர்வபட்சி ஆட்சேபிக்கிறான். பூர்வபட்சி இப்ப நம்ம அதை பார்க்க போறது. ஏன்னா 17 மதத்துக்குள்ள இது வராது. உங்களுக்கு ஞாபகம் வந்தபடியா சொல்றேன், 17 மதத்துக்குள்ள இது. ஏன்னா இது சிவேஸ்வர சம்பிரதாயத்துக்கு கூட ஆகம சாஸ்திரம் இது. அதனால இந்த நிறைய தவறு இருக்கு. பாஞ்சராதி நிறைய தவறு இருக்குன்னு ஆட்சேபிக்கிறான். ஆட்சேபிக்க அந்த வாக்கியங்கள் எடுத்துக்காட்டு இது 8வது அதிகரணம் 2வது அத்தியாயம் 2வது பாதம் கடைசி அதிகரணம் 8வது வேதத்துல முதல் 2 சூத்திரத்தாலே பாஞ்சராத்திர ஆகமம் அப்பிரமாணம் என்று சொல்லத்தக்கதல்ல என்று பூர்வச்சி சொல்ல அதை விரோதிமா கண்டிக்கிறார். நீ அப்பிரமாணம் சொல்லாத, பிரமாணமே பாஞ்சரா சாஸ்திரம். யார் சுவாமி பாஷிகார தெரிவிக்கிறார். இதுக்குன்னு தனியா கிரந்தமே பண்ணியிருக்காரு சுவாமி வேதாந்த தேசிகன். இதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்ப 8 அதிகரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு. 8வது அதிகரணமாக இருக்கக்கூடிய அந்த அதிகரணத்துல 2வது அத்தியாயம் 8வது கடைசி அதிகரணம் அதுல பூர்த்தியா பாஞ்சராத்திர சாஸ்திரத்துடைய ஆட்சேப சபாதத்தை பூர்ணமா வந்துட்டு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். இதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்ப இவ்வளவு தூரம் பண்ணிட்டு காரணம் இதெல்லாம் வேதம் ஒத்துக்கொண்டபடியாலே, வேதம் அப்பௌருஷயம் ஆனபடியாலே அதுக்கு என்னென்ன குற்றங்கள் கிடையாதுன்னு அதை வேதத்தை ஸ்தாபித்தார். இதை ஸ்தாபித்த உடனே இப்படி இருக்கிற இவன் போய் சாங்கியன் தனியா ஈஸ்வரனை ஒத்துக்கலையே, ஈஸ்வரன் ஒத்துக்கான போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதனை போய் ஏதாவது யாரு பரபிரம்மத்தை போய் ஜீவாத்மா கூடிய சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு யோக பிரபாவத்தால்தான் இந்த ஐஸ்வர்யம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்ப யோக பிரபாவம் யாருக்கு ஏற்படும், ஒரு ஜீவாத்மாவுக்கு தான் ஏற்படும். அப்ப ஜீவாத்மா கூடி சேர்த்துட்டான் இல்லையா. அதனாலதான் அப்ப அதாவது பெருமாள் ஒருத்தர் இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் ஜீவாத்மாக்களும் அவரும் ஒருத்தர் தான். ஸ்ரீமன் நாராயணா பரமாத்மா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கான். இதுல பார்த்துட்டு வந்திருக்கோம். ஜீவாத்மா ஒருத்தனா பகவான புருஷ கோஷத்துல சேர்த்து அவனை ஈஸ்வரன் ஒத்துக்கொள்ளவில்லை, ஜீவாத்மாவுல சேர்த்துட்டா அதன் பிறகு ஈஸ்வரன் எப்படி ஆவான்னா, ஈஸ்வரன் அவன் இசையவே இல்லை. இந்த நிரீஸ்வர சாங்கியன் பகவான இசையவே இல்லை. ஆனா சேஸ்வர சாங்கியன் ஒத்துட்டு இருக்கான். எப்படி ஒத்துட்டு இருக்கான்னா, அவன் ஏதோ யோகத்தினால் இருக்கு, யோகம் போயிட்டா அதுவும் போயிட்டுட்டான். இவருக்கு ஏதோ யோக பிரபஞ்சம் சித்து வேலை பண்றாங்க. சித்து வேலை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இது பண்ணி அப்படி கழிச்சுட்டு அந்த இது அந்த இந்த கண்ணில் வை போட்டு பார்த்துட்டா நல்லா தெரியும் அப்படின்னு பண்றா வரப்போ அந்த மாதிரி இவர் சித்து வேலை பண்ணிட்டு கழிச்சுட்டாரு. இதுக்கு அது போயிடுச்சுன்னா இவருக்கும் அது போயிடும் அப்படின்னா. ஆனால் அப்படி சொல்லிட்டு அது மாதிரி இல்லையா. அந்த மாதிரி 2 பேரும் உட்கார்ந்து இருக்கா இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இன்னொரு அர்த்தம், அதாவது இதுல புரியத்துக்காக சொல்ல இவன் ஏன் ஒத்துட்டு இருக்கான். சேஸ்வர சாங்கியன் ஈஸ்வரனை ஒத்துட்டு இருக்கான், அதாவது பிரம்மத்தை ஒத்துட்டு இருக்கான். நிரீஸ்வர சாங்கியன் பிரம்மத்தை ஒத்துக்கல. இது நீங்களாம் நினைச்சுக்கோங்க. இவன் ஏன் ஒத்துண்டான்னா, இவனுக்கு இவனுக்கும் ஒத்துக்க கூடாதுன்னா மனசா பகவானை ஒத்துக்க வேண்டாம் அப்படின்ற மனசுதான் அவனுக்கு வந்துதான். இருந்தாலும் சிலதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்மளோட மீறி நடக்கிறதானோ.
நம்ம மீறி நடக்கிறதுனா நம்ம மீறி நடக்கிறதுனால அப்ப யாரோ ஒருத்தர் தூண்டரான்னு ஒண்ணு வந்துடுறது இல்லையா, தூண்டான்னு ஒண்ணு வந்துடுற. இவர் முதல் நிலையில இருந்துட்டார் யாரு, நிரீஸ்வர சாங்கியன். இவர் அடுத்த நிலைக்கு போறார் சேஸ்வர சாங்கியன். முதல் நிலையில இருந்து நான் இருக்கேன், நான் சம்பாதிச்சேன், நான் வீட்டுக்கு வந்து நான் காரியம் பண்ண, நான் சாப்பிடறேன், ஊருக்கு அவர் வேண்டாம் இவர் சொல்லிட்டாரு நிரீஸ்வர சாங்கியன். சேஸ்வர சாங்கியன் சொல்றான் வாஸ்தவம் தான், நான் இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடறேன், ஆனா அந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கலையே. அவன் அதை யோசனை பண்றான். எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாரும் கிடைக்கணுமா, கிடைக்கலையே. சில பேருக்கு கிடைக்கிறது, சில பேருக்கு கிடைக்கல. சில பேர் நேரத்துக்கு கிடைக்கிறது, சில பேர் நேரத்துக்கு கிடைக்காம போறது. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அந்த காரணம் எதுவா வைக்கலாம், போனா போட்டு ஈஸ்வரனை ஒத்துக்கலாம், புரியுதா. ஆனா அந்த ஈஸ்வரன் எப்படி ஒத்துக்கிறோம், அவனுக்கு வந்துட்டு போறது ஐஸ்வர்யம் தான். அவர் ஒரு பிரபாவத்துல, யோக பிரபாவத்தால அவர் வச்சிருக்காரு. ஒரு ராஜாவை போல வச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு ஏதோ ஓட்டு போடுறா வந்துட்டா, அவரு தான் நியமிக்கிறாரு. அந்த மாதிரி இவருக்கு வந்துட்டு போற மாதிரி யோக பிரபாவத்தினார். பிரியத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சுவாமி அடிக்கடி சொல்லுவாரு, கோஷ்டிக்கெல்லாம் காலட்சேப கோஷ்டிக்கு 100 பேர் வந்தாச்சுங்க, நிறைய பேர் வந்துருக்கலாம், நிறைய பேர் வந்திருக்கா, நிறைய பேர் வந்திருக்கா சொல்லிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஒரு 4 நாள் கழிச்சு 2 பேர் தான் வந்து 3 பேர் தான் வந்திருக்காச்சுங்க. 3 பேர் தான் வந்திருக்காங்கன்னா அப்ப என்ன சொல்லுவா, ஆழ்றதுக்கு யாருமே வரலையே சொல்லுவாளா, சொன்னா என்னாகும், 3 பேர் வந்திருக்காளேன்னு தோணும். 3 பேர் வந்திருக்காளே அப்படின்னு சொன்னா அப்ப இது 4 நாள் கூட நான் 100 பேரா இருந்தாலே அப்படின்னு சொல்லி தோணும் பண்ணும். அதான் என்ன சொல்றேன்னா, காலட்சேபத்துக்கு நீ யாரும் வந்தா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன ஆகுது, வந்ததுக்கும் அது சேர்றது, வராதுக்கும் சேர்றது இல்லையா. அந்த கோஷில இவன் ஈஸ்வரனை சேர்த்துட்டான். இவனை சேர்க்க வேண்டாம்னு ஒரு அர்த்தம் தான். அந்த சேஸ்வர சாங்கி இதெல்லாம் சுவாமி தான் அந்த நிலை சொல்லுவார். சேஸ்வர சாங்கினுக்கு சேர்க்க வேண்டாம்னு அர்த்தம் தான். ஈஸ்வரனை சேர்க்கக்கூடிய பரபிரம்மத்தை சேர்க்கணும்னு அபிப்பிராயமே கிடையாது. இருந்தா எதுக்கு சேர்த்தாருன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே, அதான் சேர்த்தான். ஒரு திரு ஒட்டிட்டு இருக்கு, ஏதோ ஒரு திரு இல்லை, ஆனா ஈஸ்வரன் முட்டுன்னு ஒத்துட்டான். ஐஸ்வர்யம் இல்லைன்றாடியா, அதனாலதான் அவனுக்கு காப்பாற்ற ஏதோ ஒரு வழியில ஈஸ்வரனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா அது நித்தியம் இல்லைன்ற. அது நித்தியம் இல்ல, எப்ப வேணா போயிடும்னா. சோபாதிகம் நிருபாதிகம் இல்ல. நிருபாதிகம்னா காரணமே இல்லாமல் ஏற்பட்டது. சோபாதிகம்னா ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு ஏற்பது. இப்ப நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, பணம் வருது, காசு வருது, சொத்து வருது, சுகம் வருது, இதெல்லாம் எப்படி வருது, நாம சம்பாதிக்கிறோம், இல்ல யாரோ கொடுக்குறா, எல்லாம் தாயார் தகப்பனாடிய மூதாதைய சொத்து வச்சுட்டு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஒண்ணு நாம பிரயத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறோம், அல்லது மூதாதையர் சொத்தா இருக்கு. இது 2 தான் நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனா அதே போல இவன் என்ன பண்ணிட்டான், ஈஸ்வரனுக்கு அதேதான், பரபிரம்மத்துக்கு அதான். அவருக்கு தாத்தா கிடையாது, ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவரா சம்பாதிச்சிருந்தார். என்ன பண்ணாரு, யோக பிரபாவத்தால சித்து வேலை பண்ணிட்டு யோக பிரபாவத்தை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த யோக பிரபாவம் போயிட்டுனா இந்த ஐஸ்வர்யம் போயிடும். இப்ப பாஸ் ஆகிருக்காருன்னா அவருக்கு இந்த ஜகத்தை யார் கொடுத்தா, அவர் தானே இந்த ஜெகத்து, ஜெகத் சர்வம் சரீரத்தை சொல்லிக்கலையா, அவனுக்கு ஜெகத்தை யார் கொடுத்தா, இல்ல சுவாமி அவர் யோக பிரபாவத்துல பண்ணிட்டாரோ என்னமோ இந்த ஜெகத்தை என்ன இருக்கும்னா, அவருக்கு 2வது அவருக்கு கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கா, யோகிதை இருக்கா, இல்ல அவருக்கு கொடுக்கறது தான் ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே இல்லையே. சார் நாங்க தானே உபயம் தான் பண்றோம், நாங்க தான் புஷ்பம் சம்பாதிக்கிறோம்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காத, அந்த கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே அவர் தானே. அப்படி இருக்காச்சு. 2வது அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்கு, பாஸ்ராஜ பெருமானுக்கு குடிக்கிறவளுக்கு யாருக்கு சக்தி இருக்கு, அவர் ஏதாவது நிறைய யோகம் பண்ணிட்டு ஆகணும்னா அவருக்கு தேவையே இல்லையே. அவருக்கு அது சுவாபாவிகமா இருக்கு, இயற்கையாகவே அவருக்கு எல்லாமே உண்டு. ஒரு உபாதியின் பொருட்டு அவருக்கு வரல, அவருக்கு இயற்கையாவே இருக்கு. அதுக்கு பண்ண வேண்டிய தேவையில்லை. அவருக்கு எத்தனை சுவாமி அவருக்கு எத்தனை நாள் இருக்கும், என்னைக்குமே இருக்கு சுவாமி, இன்னைக்குதான் இருக்குன்றதுல என்னைக்குமே இருக்கும். அவர்கிட்ட யாரா வாங்கிட்டு வந்தாரனா, யார்கிட்டயும் வாங்கல, அவர்கிட்ட இருக்கு, எப்பவும் இருக்கு. யோகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, சம்பாதிக்க வேண்டிய சரி இன்னும் இருக்கு நாளைக்கு போயிடுமாட்டா, அதுவும் கிடையாது, என்னைக்குமே இருக்கும். எந்த காரணத்தால வரதில்ல, காரணத்தால ஐஸ்வர்யம் வந்ததுனாலே அந்த காரணம் போயிட்டுனா போயிடும், ஒரு காரணம் போயிட்டுனா போயிடும். ஏன்னா பகவானுக்கு சக்தி என்றது இயற்கையாகவே இருக்கிறது. அவனுக்கு ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வந்தது கிடையாது. அந்த சக்தி அவனுக்கு சுவாபாவிகம். அந்த சாஸ்திரம் முழுவதும் தான் தெரிவிக்கிறது. பராச சக்தி விவிதைரஸ்மியதே சுவாபாவிகி ஞானபல கிரியாசே. ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி செய்த 6 குணங்கள் இருக்கு. அதுதான் பகவா என்ற சப்தத்துக்கு 6 குணங்கள் சொல்லுது. இந்த 6 குணங்களும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த விஷயத்த 6 குணங்களும் அவருக்கு யாராவது கொடுத்திருக்காரா, இவர் சம்பாதிச்சிட்டாருன்னா இயற்கையாவே அவருக்கு எப்பவுமே இருக்கு. அவர் யார்கிட்டையும் பிரார்த்திக்கவும் தேவையில்லை, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வரல, அவருக்கு எப்பவுமே இருக்கு. 2வது ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வந்தா அந்த காரணம் போயிடுச்சுன்னா அதுவும் போயிடும்.
அந்த காரணம் போயிடுச்சுன்னா அதுவும் போயிடும். புரியறதுக்காக பாரியா பர்த்தா இருக்கா, காரணமே இல்லாம அவருடைய உறவு இருக்கணும். இவர் பர்த்தாவான வழியாலே உத்தேசம், இவர் பாரியாவான வழியாலே உத்தேசம் அப்படி இருந்தா அது என்னைக்குமே இருக்கும். இவர் பர்த்தா சோறு போடுறார், தெங்கனி வாங்கி கொடுக்குறார், தகநட்டு கொடுக்குறார், அதனால பர்த்தா இருந்தா வாங்கி கொடுக்கலன்னா அப்ப காரணம் போயிடுச்சுன்னா பர்த்தாண்ட சம போயிடுங்க. அதே மாதிரி இவன் மனைவி நல்லா எனக்கு சாதம் போடுறா, என்ன நல்லா பாத்துக்கிறா, அதனால மனைவின்னு தான். இப்ப பாத்துக்கலன்னா மனைவிட்டு தன்மை போயிடும் இல்லையா? ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வந்தாலே என்ன ஆகுன்னா, அந்த நண்பர்கள் கூட அதே மாதிரிதான். ஒரு நண்பனா இருக்கான்னா நண்பர்ன்றதுக்காக அந்த நண்பனுக்கு பண்ணமே தவிர நான் இன்னைக்கு பண்ணினா நாளைக்கு வேற பண்ணுவான் அப்படி எதிர்பார்த்தாலே, அந்த எதிர்பார்ப்பு வந்தாலோ அல்லது ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பண்ணாலோ, எதிர்பார்ப்புனா காரணம் தான், முன்னிட்டு கொண்டு வந்தாலோ காரணம் நின்று போயிடுச்சு வச்சுக்க எல்லாமே போயிடும். பகவான் அப்படி இல்லை, காரணமே இல்லை, எந்த காரணமும் இயற்கையாக பகவான் தீரான். இதான் எல்லாரும் கேட்கிற, ஆழ்வார்கள் கேட்கிறான். என்ன கேட்கிறானா, என்ன நீ ரட்சிக்கிறைய, ஏன் ரட்சிக்கிற, எதுக்காக ரட்சிக்கிற, என்னன்னு சொல்றது, எதுக்காக என்ன ரட்சிச்சிருக்க, ஆழ்வார்களும் ஆசை எல்லாமே ஏன் என்ன ரட்சிக்கிற, ஏன் என்ன காவத்திட்டு எதுக்காக ரட்சிக்கிறேன்னா ஆழ்வார்கள் கேட்டு முடிச்சுட்டா, ஆச்சாரம் கேட்கிறேன், நாம கேட்டுட்டு இருக்கோம். என்ன இத்தனை பாவம் பண்ணிருக்கிறேன், என்ன திருப்பி திருப்பி ரட்சிச்சுதான் இருக்க, ஏதோ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரு, வேண்டான்னு விட்டுறதுக்கு தள்ளி விடுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை இடத்துல காலட்சம் ஏற்பாடு பண்ணி நின்று போயிருக்கு, எத்தனை இடத்துல போயிருக்கு ஐயா, நடந்துதான் இருக்க, பெரிய பெரிய வித்வான்கள் இருந்திருக்கேன், ஏன் இத்தனை ஏன். இதத்தான் 5ஆம் பாட்டுல தெரிவிக்கிறா கோபிமார்கள். மாயனை மண்ணு வடவதர மைந்தனை, அந்த பாட்டு அவதார பெரியவாச்சாரில் தெரிவிக்கிறார். இவ கோபிமார்கள்லாம் சந்தேகம் வந்துட்டான். இவ என்ன ஆரம்பிச்சிருக்கா, நோன்பு நோக்கதானே ஆரம்பிச்சா, மார்கழி நோன்பு நோக்கு ஆரம்பிச்சா. நோன்பு ஆரம்பிச்சேன், ஒரு கோபிகை கேட்கிறா, இன்னொரு கோபியை பார்த்து என்ன கேட்கிறான்னா, இந்த வாரம் நம்ம ஆரம்பிச்சுட்டோமே, நமக்கு இடது கை வலது கை தெரியாது, நமக்கு எந்த ஞானமும் இல்லை, சாஸ்திர ஞானமும் இல்லை, எதுவுமே இல்லை, நமக்கு பஞ்சாங்கமும் பார்க்க தெரியாது, இன்னைக்கு நல்ல நாளா நல்ல நாள் இல்லையா எதுவுமே தெரியாம நாம ஏதோ ஆரம்பிச்சுட்டுமே, இது ஒழுங்கா நடக்கணுமே அப்படின்னு சொல்லி இன்னொரு கோபிகை பார்த்து கேட்கிறான். அந்த கோபிகை என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா, இல்ல எனக்கு சந்தேகம் வந்து வாஸ்தவம் தான், ஆனா ஏன் வந்து கேட்டுக்கோ, இதுக்குன்னா வசிஷ்டர் எழுதி கொடுத்த அந்த பட்டாபிஷேகமே நின்று போயிட்டு அவர் சாஸ்திரம் இட்டுனர், சாஸ்திரத்தை இட்டுவர், அவர் சொல்றபடி ஜோதி சாஸ்திரம் கேட்கும். அவர் எழுதி கொடுத்துற நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் எழுதி கொடுத்திருக்கார். என்ன ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல, காட்டுல கூட இல்ல, வீட்டுல கூட இல்ல, காட்டுக்கு போயாச்சு. அந்த நாள் வசிஷ்டர் குறிச்சு கொடுத்ததே போயிடுச்சுன்னா, அப்ப நாம யார் இடது கை வலது கை செய்யாதவா நாம பண்ண முடியுமான்னா, அப்ப அவ சொல்றா, ஆச்சரியமாக தெரிவிக்கிறார், இது நம்முடைய பிரயத்தனத்தை நம்ம தொடங்கலையே, கண்ணன் தான் இதுக்கு கடக்கன், கடக்கன் தான் சேர்த்து வைக்கிறவன், அவன் ஆரம்பிச்சிருக்கான், அவன் ஆரம்பித்தபடியால இதை முடிச்சிடும். எதுக்கு சொல்லுவாங்க, அவன் ஆரம்பித்தபடி. அப்ப இது ஒரு காரணம் இல்லையே, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வந்தாலதான் அந்த நிலையை ஏற்படும். அப்ப காரணமே இல்லைன்னா அது நிச்சயமா வந்து இல்லையா, பகவான கதிரா காரணமே கிடையாது. இத்தனையே ஆழ்வாருங்க ஆச்சாரம் இதைதான் கேட்கிறான். அர்ஜுனன் இந்த வார்த்தையை சொல்லிட்டான், கண்ணா நான் அப்பப்ப நான் எத்தனை தப்பு பண்ணிட்டே இருக்கேன், உன்னை என்னெல்லாம் வச்சிருக்கேன், என்னெல்லாம் பண்ணிருக்கேன், திருப்பி 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 என்ன வந்து ரசிச்சுட்டே இருக்கேன், என்ன காரணம், என்ன காரணமா, என்ன காரணமா இருக்கலாம். நேரில் இருந்து கீழே இறங்குன்னா கையை பிடிச்சா நேரம் கிட்டு போனா ஆக்ஷன் பண்ணா, யமுனையில நதி ஓடிட்டு இருக்கணும், யமுனா நதி தீர்த்த ஜலம் ஓடிட்டு இருக்கணும், அந்த ஜலத்தை தொடுன்னா தொட்டான் எப்படி இருக்குன்னா சில்லுன்னு இருக்குன்னா, ஏன் சில்லு இருக்குன்னு கேட்டான். என்ன கண்ணா இதை போய் கேட்டு இருக்கேன், சில்லு இருக்குன்னு, சில்லுன்னு இருக்கிறது ஒரு சுபாவம் அப்படின்னா, அதே போல உன்னை ரட்சிக்கிறது என்னுடைய சுபாவம் தான், உன்னை ரட்சிக்கிறது என்னோட சுபாவம். நாம எல்லாம் மோட்சத்துக்கு போறோமோ கொடுக்க போறானோ, அது பெருமாளுக்கு சுபாவம் பிரபாவமா, பிரபாவமே கிடையாது, நல்லா வச்சுக்கோ, பிரபாவமே கிடையாது, அது சுபாவம். ஏன்னா என்ன கொடுத்தா எவ்வளவு பெரியவர், என்ன கொடுத்தா அது நம்ம கொண்டாட, ஏன்னா அவர் வேறதான் பண்ணாதான் கொண்டாடணும். இருக்கிறதே சுலபமானது இது பகவான் கொடுக்கறது, மோசத்துக்கு கொடுக்கறது தான். எனக்கே தன்னை தந்த கற்பகம், எனக்கே தன்னை தந்த, அதுதான் அவனுக்கு இருக்கிறதே சுலபம். மற்றதெல்லாம் கேட்டா சொன்னங்கிட்டே கொடுப்பான், என்ன இதை போய் கேட்டு கேட்டுட்டான் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா மோட்சத்தை கொடுக்க தனியே கொடுனா இப்பவே வந்துடுறானே அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அப்ப அவனுக்கு சுபாவமே தவிர அவனுக்கு பிரபாவம் கிடையாது, அதை தான் தெரியும். அப்ப சுபாவம் ஒரு வீட்டுக்கு இன்னொரு ஒரு பிள்ளை வெட்டி விட்டு வெளில போயிடுச்சு, 20 வருஷம் இங்க இல்ல, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கான், 10 வயசுல போனவன் 20 வருஷம் வந்துருக்கான். அது ஏதோ தூட்ட கொட்டி கெட்ட ஒரு சகவாசம் இருந்திருந்தால தகப்பனார் பிடிக்கல, தாயார் பிடிக்கல, போயிட்டான். 20 வயசு கழிச்சு வந்த உடனே இங்க இருந்த தகப்பனார் பார்த்துட்டார், பார்த்து போ இதுக்காக வந்துட்டு இருக்க, இவ்வளவு தீவனா இருக்க, நீ வரப்படாது போ அப்படின்னு விரட்டார். பின்னாடி அழுக்கலையில இருந்து தாயார் பார்த்துட்டு இருக்கா. தாயார் பார்த்து
இங்க முன்னாடியே வரப்படாதா? ஏன் இப்ப முன்னாடி வா, முன்னாடி வந்திருக்க, பின்னாடி வா, பின்னாடி பக்கம் வா, பின்னாடி போறான். அவன் தெரிஞ்சுட்டு பின்னாடி பக்கம் வந்தான். முதல்ல நேரா அவர்கிட்ட போலாமா, எங்கிட்டே வந்துருக்கணும், அங்க போயிட்டு இருக்கே, இப்ப நீ நேரம் வெளில போயிடு, வெளில போயிட்டு ராத்திரிக்கு வா, ராத்திரிக்கு வந்து நேரம் என்ன வந்து பாரு, என்ன வந்து பாரு, நான் அவர்கிட்ட பேசுறேன். இப்ப திருப்பி 10 வருஷம் போயிடாது. இப்ப ஏற்கனவே 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் உன்னை அனுப்பிச்சு திருப்பி 10 வருஷம் பண்ணாத, ராத்திரி சரியா வந்துரு, அப்ப வந்து நேரா என்ன வந்து பாரு பேசுறேன். ராத்திரிக்கு வந்தா நேரா பர்த்தா இருந்தா பர்த்தாவோட பேசுறா, இத்தனை வெளியில தள்ளுவன, வெளியில தள்ளுன்னு சொல்றாரு. நாம பார்க்கல, நாம ரட்சிக்கலாம், யார் ரட்சிக்க போறா அந்த குழந்தைங்க? என்ன தப்பு பண்ணா சிக்ஷிக்கிறதுக்கு, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கூட 4 பேர் 40 பேர் இருக்கா. ஆனா அவனுக்கு எத்தனை தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம இருவரை தவிர வேற யார் இருக்கா? இப்படி இந்த வார்த்தை அப்படியே புருஷகார பூதையா பேசுறா இல்லையா? பேசிட்டு அந்த பர்த்தா எனக்கு எதிரா, இந்த மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை என்றான். உனக்கு தோன்றது இந்த மாதிரி எனக்கு தோணு. இப்ப அவளுக்கு தோன்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அது சுபாவம். அது தாயானபடியாலே இது ஏற்பட்டது. அது தாயானபடியால் ஏற்பட்டது அப்படின்னு காரணம். அதுக்கு தாய்க்குண்டான சுபாவம். அது இயற்கையான தன்மை. ஒரு தாய் ரொம்ப நாள் வச்சுட்டு 25 வயசு நல்ல ஒரு வருஷம் இவதான் தாய், மற்றவாள தாய் ரொம்ப நாள் வச்சுட்டாலும் யாரா கொண்டாடுவாளா? ஒருத்தரும் கொண்டாட மாட்டான். அது வேற்று மனுஷால் யாரா பண்ணானா கொண்டாடுவா. தாய் இல்லாதாலும் எப்படி ரட்சிச்சிருக்கா அப்படின்னு. ஆனா தாய் ரட்சிச்சிருக்கான்னு அது கொண்டாடமா? கொண்டாடமே கிடையாது. அப்ப இதுக்கு என்ன ஆகுது? அப்ப அந்த தாய்க்கும் இந்த பிள்ளைக்கும் சம்பந்தம் எத்தனை நாள் இருக்கும்? எத்தனை நாள் இருந்தாகணும்? 20 வருஷம் 30 வருஷம், அதிகபட்சம் 60 வருஷம் இருக்கலாமா? அதுக்கு மேல ஒரு நாள் இந்த தாய் போகதான் போறான், இவர் அழதான் போறாரு. இது 2 பேரும் நடக்கதான் போறது. என்னைக்கா இல்ல இவர் முன்னாடி போறாலும் போலாம், அவர் அவ முன்னாடி போனாலும் போலாம். அன்னைக்குமா அவதான் முன்னாடி போறா, அவருக்கு தான் வயசு அதிகமா இருக்கும். அவ முன்னாடி போயாச்சுன்னா அழுது தீர்க்க போறான். அழுது தீர்க்க உடனே நேரம் காஷ்டத்துக்கு போய் அதை முடிச்சுட்டு திருப்பி வர போறான். நாம ஒண்ணு வச்சுருக்கோம், திரும்பி வரச்சே தயாரா இருக்கணும். பிரசாதம் தயாரா வச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் அப்ப இந்த சம்பந்தம் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தாயே தன்னுடைய இயற்கையான தன்மை விட்டு கொடுக்கிறாளா? விட்டு கொடுக்கிறாளையா? இத்தனைக்கு என்ன, இப்ப இந்த பிள்ளைகளதான் அவதான் போயிட்டானே போனா 10 நாள் இந்த காரியம் முடியிருக்கு, நான் எதுவும் சாப்பிடறது இல்லை சொல்றேன்னா தயாரா இருக்கான்றான். அது ஒரு பானம் வேற இருக்கு, அது தயாரா இருக்கான்னு கேட்கறான். இத்தனையும் கேட்கறா இல்லையா? அப்ப இந்த சம்பந்தம் இருக்கக்கூடிய தாய்க்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னா எத்தனை சம்பந்தம், எத்தைக்கும் 7 பிறவிக்கும் அவருடைய சம்பந்தம் நம்மோடு இருக்க. அது என்ன ஒழிக்க முடியாத சம்பந்தம். இந்த தாய்க்கு வரைக்கும் ஒழிக்க முடியாத சம்பந்தம் கிடையாது. 60 வயசு ஆயிடுச்சுன்னா சரீர சம்பந்தத்தோடு சிந்தி போயிடுச்சு. இது ஆத்ம சம்பந்தம். அதனால்தான் பகவத் சம்பந்தம் நித்தியம், சரீர சம்பந்தம் அனித்தியம். ஆச்சாரியனுக்கும் பாகவதாலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமே சரீர சம்பந்தத்தால் அல்ல, ஆத்ம சம்பந்தத்தால. அது என்னைக்குமே நித்தியம், அங்க போனாலும் கிடைக்கும். ஆனா மற்றதெல்லாம் நம்ம பண்றோமே, இந்த சாத்த கைங்கிற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், இதெல்லாம் இது கொண்டு ஆத்ம சம்பந்தத்தால் இல்ல, சரீர சம்பந்தத்தை வைத்துக் கொண்டுதான். சரீர சம்பந்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதால அந்த சரீரத்துல பரியந்தம் தான். சரீரம் போயிட்டு வச்சுக்க, அதுக்கப்புறம் அந்த சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம். ஆனா பகவானுக்கும் நமக்கும் ஆத்ம சம்பந்தம், சரீர சம்பந்தம் இருக்கு. ஆனா இந்த சரீரம் போயிடுச்சுன்னா போச்சு. ஆனா ஆத்ம சம்பந்தம் என்னைக்கு போகுது? பரமாத்மாவும் நித்தியம், ஜீவாத்மம் நித்தியம். அது இருக்க இந்த சம்பந்தத்தால பண்ணிட்டு இருக்கா. இந்த சம்பந்தம் என்னைக்கு ஏற்பட்டதுன்னா நித்தியம், என்னைக்குமே இருக்கு. அதனால அவர் ரட்சிக்கிறார்னா ஒண்ணுமில்லாத தாயே இப்படி ரட்சிக்கிறான்னா, பகவான் ரட்சிக்கிறான். எதனால ரட்சிக்கிறான்? இயற்கை, அவருடைய சுபாவம். இது வந்துட்டு போனத ஏதோ ஒரு காரணத்தினால வந்ததுன்னா கிடையவே தெரியாத, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு வேண்டாம், பாகல ஒரு குழந்தை போறது, குழந்தைய பார்க்கறது அழகா இருக்கு. உடனே அடியே போனேன், அடியே போயிட்டு அந்த படம் எடுத்து அவன்கிட்ட பிரார்த்திச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொடுங்க பிரார்த்திச்சேன். மடி வச்சுட்டு கொஞ்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் முடிச்சோன்னா ஒரு பக்கத்துல ஒரு சொந்தம் எவ்வளவு கிடைச்சது பணம்னாரு. என்ன பண்ணிட்டேன், குழந்தைய கொஞ்சம் ஏதாவது பணம் கிடைச்சிட்டாங்க. இதுக்கு அர்த்தம் சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவான். குழந்தைய கொஞ்சினே அதுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா என்ன அர்த்தம் சொல்லலாம்? அர்த்தம் ஏதாவது சொல்ல முடியுமா? கொஞ்சினதுதான் அதுக்கு பலன். குழந்தைய கொஞ்சினதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா என்ன கேட்கறது, என்னன்னு கேக்குறது? அப்ப இதுக்கு ஒரு காரணம் இருக்கா? அந்த குழந்தை எதுன்னு தெரியும், யாரும் தெரியாது. அந்த குழந்தைக்கு அடியன்னு யாரும் தெரியாது. ஆனா அந்த குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. இந்த சம்பந்தம் இது இயற்கை ஏற்பட்ட சம்பந்தமா? இல்லவே இல்லை. அவள் பிடிக்கும் போயாச்சு. ஆனா அதோட சம்பந்தமே நான் இயற்கை நினைச்சிட்டு அதுக்கு எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம கொஞ்சிட்டு இருக்கணும். ஒண்ணுமில்லாத இதுக்கே கொஞ்சிட்டு இருக்கேன்னா சம்பந்தம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் சம்பந்தம் இருக்கு.
அந்த சம்பந்தத்தை வச்சுட்டு அவன் ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்? அதை போய் நீ இயற்கையா இல்லாம ஒரு உபாதியால ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வந்தே அதுதான் இவர்களுக்கெல்லாம் போகும். புரியுறதா? இதான் என்ன, ஈஸ்வரனுக்கு ஐஸ்வர்யம் ஒரு காரணத்தை முன்னிட்டு வந்திருக்கு. அவர் யோகத்திரபாவம் பண்ணியிருக்காரு, நிறைய யோகலாம் பண்ணியிருக்காரு. அதான் சொல்றீங்க, அது கூட சுவாபாவிகமாக அவனுடையது. ஜெகத் அத்தனையும் சுவாபாவிகமா அவனுடையது. ஐஸ்வர்யம் அத்தனையும் சுவாபாவிகமான அவனுடையது. ஈஸ்வரனுடைய இதாக போல இருக்கச்சே ஒரு காரணத்தை பற்றி வந்தது சொன்னாயே அதுதான் வருது. பிரதிபலனை போல ஐஸ்வர்யம் போனாலும் போயிடும் ஒருத்தர் சொல்றான் இல்லையா, அதத்தான் இவர் பிடிக்க முடியல. ஏன்னா அணிதர சாதாரண நித்தியமான ஐஸ்வர்யம், அணிதர சாதாரணமான நித்தியமான ஐஸ்வர்யம் சாமானியப்பட்டது இல்லை. ஏன்னா அந்த ஐஸ்வர்யம் என்றது பகவானுக்கு இந்த விபூதி அந்த விபூதி சொத்துன்றது ஒரு உபாதியால ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு ஏற்பட்டதல்ல, எப்பவுமே நித்தியமா இருக்கக்கூடாது. சமஸ்த கல்யாண குணாத்மக என்ற சப்தத்தில் இதை தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்த அப்படிப்பட்ட சப்தம். இதைத்தான் கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். அர்ஜுனன் கண்ணை பார்த்து உன்னுடைய விபூதி என்னவென்று கேட்டான். விபூதினா உடைய சொத்து, விபூதினா சித்தத்த சொத்து, சொத்து என்னன்னு கேட்டான். உடனே கண்ணன் சொன்னா, நீ எதை பத்தி வேணும் உபன்யாசம் பண்ண சொல்லு, நான் உபன்யாசம் பண்ணிட்டேன். என் சொத்துன்னு கேட்டேனோ என்னால உபன்யாசம் பண்ண முடியாத விஷயத்த நீ கேட்டுக்கிட்டான். யார்? கண்ணனே சொல்றான். அர்ஜுனன் கேட்டா உன்னுடைய சொத்து என்ன, என்ன பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீ எதை பத்தி வேணா உபன்யாசம் பண்ண சொல்லு, நான் பண்ணிடுறேன். ஆனா என் சொத்து என்னன்னு கேட்கற வச்சுக்க, அது தெரியவே தெரியாது. நான் எப்படி சொல்றது, என்னன்னு சொல்றது, எப்படி சொல்லிக்கிறது? ஒண்ணு வேண்டாம். யாரோ ஒரு வாசல போயிட்டு இருக்கா, அவரை பத்தி 4 வார்த்தை சொல்லணும்னா சொல்லிடலாம். திருவல்லிக்கேணி பால்சாதியை பத்தி அவரோட அழகை பத்தி பேசுனா என்னன்னு பேசுறது, பேசி தலை கட்ட முடியுமா? இது ஆமரியோப்பன் பேசி தலை கட்ட முடியுமா? திருக்கண்ண சௌரி பெருமாள் பேசி தலை கட்ட முடியுமா? அந்த அகநேக பரந்தத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவபவானுடைய பெருமையோ அழகையோ பத்தி பேசி தலை கட்ட முடியுமா? ரங்கநாதனுடைய பேசி தலை கட்ட முடியுமா? எதையா பண்ண முடியுமாண்ணா? அங்க போய் சேவிக்கச்சே, சுவாமி 4 வார்த்தை சொல்லாமே அவருடைய திரும்பியை சேவிச்சு சொல்லணும்னா, சுவாமி சேவிச்சுட்டு போக வந்திருக்கேன், என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, நான் சேவிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் சொல்லிட்டு போகணும். ஏன்னா அது பேச முடியுமா? பேசவே முடியாது. அதே போல அதே வாசல போற யாரா பத்தினா ஒரு 4 வார்த்தை 2 மணி நேரம் பேசிட்டு போகலாம். அத போல அர்ஜுனன் கேட்கறான், உன்னுடைய சொத்து என்னன்னா, சொத்து சொல்ல முடியாது, என்னுடைய சொத்து ஒண்ணுமே சொல்ல முடியாது, எத்தையும் சொல்ல முடியாது. சில தலைப்பெல்லாம் விடுவா, திருமிங்கி ஆழ்வார் நம்மாழ்வாரம் தலைப்பு கொடுப்பா, உபன்யாசம் பேசிடலாம். திருப்பான் ஆழ்வார் தொடரப்படி ஆழ்வாரம் தலைப்பு கொடுப்பா, பேசிடலாம். மட்டத்தலையும் முழங்காலம் கொடுக்கிறார், பேசிடலாம். ஆனா கண்ணனுடைய விபூதி சொத்து எதுன்னு பேச முடியுமானா பேசவே முடியாது. கண்ணன் சொல்றான், வேற யாரும் சொன்னா பரவாயில்ல, பேசவே முடியாது. ஏன்னா அத்தனை ஐஸ்வர்யம் சுவாபாவிகமாக வந்து இயற்கையாக இருக்கிறது. ஆனா கண்ணன் அப்பவும் விடல. அர்ஜுன் சொல்றான், வாஸ்து தான் நீ கேட்டுட்டு இருந்தா நான் சொல்றேன். ஆனா எப்படி பிரிச்சு எல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கூட்டமா சேர்க்கிறேன், இந்தந்த கூட்டம் சேர்த்துறேன். ஏன்னா இன்னைக்கும் சில பேர்லாம் சொத்து கேட்டா தெரியாது, அநேகம் வந்து அதுதான் வருது. உங்களுடைய சொத்துடைய கணக்கு கொடுன்னா எங்க கொடுக்குறா? அதுல வப்பே ஆரம்பிச்சுடுறது. ஆனா கண்ணன் அதே தான் கண்ணனே சொல்றான், என் சொத்து கணக்கு கேட்டா நான் என்ன கொடுக்கறது? சொத்து கணக்கு கொடுக்கவே முடியாதுன்னு இருக்கேன். ஆனா பிரிச்சு சொல்லிடுறேன். என்னன்னா தனித்தனியா சொல்றதுக்கு என்னால முடியாது, பிரிச்சு சொல்றேன். எப்படி சொல்றேன்? கூட்டமா சொல்றேன். என்னென்ன கூட்டம்? இந்தந்த கூட்டத்துக்கு இன்னார் தலைவர், இன்னென்ன கூட்டத்துக்கு இன்னார் தலைவர், இன்னென்ன கூட்டத்துக்கு இன்னார் தலைவர் சொல்லிட்டா அந்த தலைவரின் சொத்துன்னு வந்துருச்சுன்னா அப்ப அந்த கூட்டத்துக்கு உண்டான அத்தனை பேரின் சொத்து தானே. ஏன்னா பிரிச்சு சொல்லணும்னா எங்க முடியவே முடியாது இல்லையா? அப்ப அந்தந்த கூட்டத்துக்கு முழுவதும் சொத்துன்னு சொல்லி முடியாது இல்லையா? ஆனா முழுவதும் பகவானுடைய விபூதி கூட்டமா சேர்க்கிறா. என்னன்னா சூரியருடைய சிவனுடைய 12 ருத்ரர்கள், நான் ருத்ரத்தினா இருக்கேன். சூரியன் 12 சூரியன், நான் சூரியனா இருக்கேன். இந்த மாதிரி சர்ப்பானா, இந்த சர்ப்பத்துல இந்த சர்ப்பமா நான் இருக்கேன். இந்த நிலைக்கு ஒவ்வொரு நிலையும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அப்ப அந்த தலைவரை சொல்லியாச்சுனாலே அவளுக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேர் அந்த தலைவரை என் சொத்துன்னு வந்தாச்சுன்னா அந்த மாதிரி கூட்டமா வேணா சொல்றேன். அதுவே சொல்ல முடியல. அப்போ பூர்த்தி ஆகல. எதுவும் சொல்ல வந்தேன்னா பூர்த்தி, இதெல்லாம் பூர்த்தியா 10வது அத்தியாயத்தை தெரிவிக்கிறது. கண்ணன் 10வது அத்தியாயம் பூர்த்தியா விபூதி அத்தியாயம் பூர்த்தியா. அங்கதான் பகவானோட ஐஸ்வர்யம் என்னன்னு தெரியும், பூர்ணமா ஐஸ்வர்யத்தை என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் விஸ்வத்தை தெரிவிக்கிறான். அது வேணா தன்னுடைய கண் இல்ல, மற்றொரு கண் ஞானக்கண்ணை கொடுத்து செவிக்க. எது சொல்ல வந்தேன்னா இந்த இப்படிப்பட்ட பகவானுக்கு இது வந்துட்டு போயிடும் இந்த ஐஸ்வர்யம் சொன்னா எப்படி வரணும்? சாஸ்திரம் பூர்த்தியா சொல்லிருக்க. நாளைக்கு போயிடு ஆரம்பிச்சா அதைத்தான் கண்டிக்கிறார் சுவாமி ஜத்துல ஆசிரியர். அதாவது சாங்கிய மதத்தையும் யோகத்தையும் பத்தி ஆசிரியமா தெரிவிக்கிறார். சாங்கிய யோகிகள்னா யாருன்னா யோகன் சாங்கியன் வேறு.
யோக மத பிரவர்த்தகர் ஆரம்பத்தி ரெண்டுத்தையும் சேர்த்தா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 2 மதம் பார்த்துட்டு இருக்கோம். இது போல பௌத்த மதத்தை 4 பேர் பார்த்தோம். அது போல கபில மதத்துல 2 பேர் பார்க்கணும். நிரீஸ்வர சாங்கியன் சேஸ்வர சாங்கியன் இல்ல, அவ 2 பேரும் ஒரே மதமா வச்சுட்டு அவளுக்குள்ள பிரிவினை ஒரே மதமா வச்சிருந்தா. ஆனா 2 பேரும் ஒரே விஷயத்தான் இருப்பான். ஒரு ஒத்துன்றா ஒத்துக்கலாம் அவ்வளவுதான். ஆனா விஷயம் இதுதான். 2 பேருக்கும் என்னன்னா அந்த புருஷ பிரகிருதி விவேகம் தான் அவருக்கு திருப்தி காரணம். அதுல மாத்தமே கிடையாது. ஆனா பௌத்த விஷயத்துல மாத்தம் இருக்கு. சர்வசூன்யவாதி கடைசியில அது 4 வச்சிருந்தோம். இங்க அது 4 மதம் அது. ஆனா இங்க ஒரே மதம் தான், யோகம் சாங்கியம். யோகத்துக்கு இதே கோட்பாடு தான், இதே சாங்கியம் தெரியும். அதுதான் இதே கோட்பாடு தான். அது தெரிவிக்கிற சாங்கியர் நம்பில வீட்டுல தெரிவிக்கிற அஷ்டமா தெரிவிக்கிற தெரிவிக்கிறா சாங்கிய யோகிகள் பிரகிருதியை சுதந்திரமாக கொண்டு ஜெகத் காரணமாகிறது. இனிமே ஜெகத் காரணத்துக்கு வருவோம். இப்ப நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஜெகத்தை எப்படி சிருஷ்டிக்கிறது அப்படின்னு பாக்கணுமா? அது பார்த்துக்கோ. அவன் என்ன சொன்னா புருஷ பிரகிருதி விவேகத்தாலே பிரகத் சிருஷ்டி ஆகுறதுன்னா அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் சொன்னா நொண்டியும் குருடரும் சொன்னான் திருஷ்டாந்தம். அதே போல காந்தத்தையும் ஒரு இரும்பு துண்டையும் வச்சு எப்படி ஏன்னா இதுக்கு கர்த்தத்துவம் உண்டு, அதுக்கு ஞாபகத்துவம் உண்டு. ஜீவாத்மாவுக்கு ஞாபகத்துவம் உண்டு, அது பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் உண்டு. இந்த ஞாபகத்தை அதுக்கு என்ன சொன்னா அதுக்கு ஒருத்தர் மேனுபேக்சரிங் பண்றார், இன்னொருத்தர் வித்துட்டு வர்றார். சரியா போயிருந்தோம். அப்ப தயாரிப்பாளருக்கு விற்கிறத பத்தி கவலை இல்லை, விற்கிறவனுக்கு தயாரிப்பதை பத்தி கவலை இல்லை. அதே போல இந்த நொண்டிக்கு கண் பார்வை மட்டும்தான் வேணும், கண் பார்வை தெரியாது ஆனா நடக்க முடியாது. அதே போல அந்த கண் பார்வை தெரியாதவனுக்கு நடக்க முடியும், ஆனா கண் பார்வை குருமா தெரியாது. இந்த நிலை 2 பேரும் கை கோத்துட்டு அவர் மேல உட்கார்ந்து போனா முடிஞ்சிடுறது. அதே போலதான் இந்த பிரகிருதி சிருஷ்டிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டான். அதான் எடுக்கிறார். அப்ப யோகமும் சொல்றது சாங்கியம் 2மே இதே இதுதான். இது யோகத்துக்கு பிரவர்த்தகர் பதஞ்சலி அல்லது 2 பேரும் வெவ்வேறு தான். ஆதிசேஷன் அவதாரம் தான் பதஞ்சலி, அதே ஆதிசேஷன் அவதாரம் தான் வரும். பிரம்மா. அதாவது சாங்கிய நம்பிக்கை வீட்டுல தெரிவி என்ன தெரிவிக்கணும்னா சுதந்திரம், அதாவது பிரகிருதியை சுதந்திரமாக கொண்டு ஜெகத் காரணம். பிரகிருதியே அப்படியே பிரகிருதியே அது அச்சித்தது, அதுவே சுதந்திரமா ஆறுதான். ஏன்னா அந்த பிரகிருதியோட ஆத்மாவுக்கு உண்டான அனாதி சம்பந்தம் சம்சாரம். இந்த பிரகிருதியோட ஆத்மாவுக்கு உண்ட அனாதி சம்பந்தம். இந்த பிரகிருதியோட ஆத்மா சேர்ந்திருக்கணும், சேர்ந்திருக்க நினைச்சானா சம்சாரம். என்ன பிரகிருதி தேகம் ஜெகத்தாரம் எப்படின்னா, அதாவது சாங்கியனுக்கு எது மோட்சம் தெரிகிறான்னா பிரகிருதி புருஷ விவேகம் மோட்சம். பிரகிருதி புருஷ விவேகம் அப்படின்னா இந்த சாங்கியனுக்கு யோகம் உண்டான மதம்னா பிரகிருதிக்கு ஜெகத்தாரம் எதிரானா என்றால் புருஷனுடைய சன்னிதானம் தான் புருஷன் பக்கத்து இதெல்லாம் ஞாபகத்தை வாக்கிக் கொள்வது 2 கர்த்தத்துவம் இருக்கு. புரியுதா? பிரகிருதி கர்த்தத்துவம், பிரகிருத்தினா அச்சித்து, ஜீவாத்மா ஞாபகத்துவம். இவன் கிட்டது ஞானத்தை வாங்கிக்கிறது, அது வேலை செய்யுது. ஒருத்தர் கமாண்ட் பண்ணிருக்கார், ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே இருக்கார். இப்படி வச்சுக்கோம். அப்படி பிரகிருத்தினா மிஷின் இருக்கு, இன்னொருத்தர் இருக்கார், ஒரு ஜீவாத்மா இருக்கார். அந்த மிஷின்ல பண்ணிட்டே இருக்கா இல்லையா, அதுக்கு ஞாபகத்துவம் இருக்கா? மிஷினுக்கு இல்ல, அது அச்சித்து. ஆனா வேலை அதை கமாண்ட் பண்ணி நியமிக்கிறது யாரு? ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மா ஞாபகத்துவம் இருக்கு, ஆனா கர்த்தத்துவம் இருக்கா? அது வேலை செய்யல, கமாண்ட் பண்றது. ஆனா கர்த்தத்துவம் யாருக்கு இருக்கு? அந்த மிஷினுக்கு இருக்கு. அந்த மிஷினை போல பிரகிருதி, ஜீவாத்மா அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இதுதான் ஜெகத் காரணம் உருவாகிறதுக்கு காரணம். அப்ப ஞாபகத்துவம் வாங்கிக் கொள்கிறது, தன்னிடத்துல கர்த்தத்துவம் இருக்கு. எது வாங்கிறது? பிரகிருதி வாங்கிறது. தன்னிடத்துல கர்த்தத்துவம் இருக்கு, சேர்த்து கொண்டு பிரகிருதி தான் ஜெகத் காரணமா ஆகிறது. சேர்த்து எவ்வளவு தப்பு இருக்கு பின்னாடி நமக்கு நேரடியா பார்க்கச்சே சரியா தானே இருக்குன்னு தோணும். பின்னாடி எத்தனை தப்பு இருக்குன்னு சுவாமி சொல்ல போறாரு. இதுதான் அன்னைக்கிட்ட பார்த்தோம். மூல காரணம் என்ன பார்த்தோம்? ஒருத்தர் சேல்ஸ் பண்றார், ஒருத்தர் என்ன பண்றார்? மேனுபேக்சரிங் பண்றார். இது என்ன தப்பு இருக்கு? அதுதானே சுவாமி நடந்துட்டு இருக்கிறேன். அதே தானே இவரு சொல்லிட்டு இருக்காரு. இதுல ஒன்றும் தப்பே இல்லைன்னு தோணும். எத்தனை தப்பு கண்டுபிடிக்கப்படணும். அதாவது பிரகிருதிக்கு இப்ப சேர்ந்து கொண்டு பிரகிருதி தான் ஜெகத் காரணம் ஆகிறாங்க. அதாவது பிரகிருதி தான் சுதந்திர ஜெகத் காரணமாக, சுதந்திரமா தானே ஜெகத் காரணம் ஆகிடுது. இன்னொரு உதவியே தேவையில்லை. இன்னொரு உதவி என்ன இவர் பண்றார்? யார் பண்றாரு? இந்த பிரகிருதி ஜீவாத்மாவை வைத்துக் கொண்டு ஜெகத்காரானது. ஆத்மாவுக்கு உண்டான அனாதி சம்பந்தம், அந்த பிரகிருதிக்கும் ஆத்மாவுக்கும் இடமுடையா சம்பந்தம் இருக்கு, அதுதான் சம்சாரம்.
அதுவும் இதுவும் ஒரு விடவடியா சம்பதம். இந்த பிரகிருதிக்கு நானும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறா சம்சாரம் நானா. ஆனா பிரகிருதி புருஷ விவேக மோட்சம், அதான் பிரகிருதி வேறு புருஷன் வேறு தெரிஞ்சு கொண்டாலே அதைத்தான் மோட்சம்னு சொல்றான். மோட்சம்னு ஸ்ரீவைகுண்டம் இல்ல, இந்த பிரகிருதி வேறு நான் வேறு. இவனுடைய மதம் என்ன? சாங்கிய மதம். சாங்கிய மதம்னா என்ன அர்த்தம்? சங்கியானா புத்தி, புத்தியால அறியது, புத்தியால இந்த பிரகிருதி வேறு சுவாமி நான் வேறுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் தான் அதுவே மோட்சம். மோட்சம்னு தனித்த லோகம் கிடையாது. இவன் சீவைக்குன்னு ஒத்துக்கலையே. அதே போல எது சம்சாரம்னா பிரகிருதி வேறு நானும் வேறு ஒத்துக்கொள்ளாம பிரகிருதியோடு சேர்ந்து இணைந்து இருக்கானே, அஜித்தும் தானும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கானே, அது சம்சாரம். அப்படின்னா என்னன்னா இந்த சரீரத்தையும் ஆத்மா பிரிச்சு பாக்குறான், சாங்கியம் பார்த்துடுறான். ஏன்னா சரீரம் வச்சுட்டு இது ஆத்மா சித்து அது தெரியாது, அதோட நிட்டான். மூணாவது தத்துவத்தை ஒத்துக்கல. மூணாவது தத்துவம் சேஸ்வர சாங்கியம் தான் ஒத்துட்டு. அது எப்படி வந்துட்டு போறது? அவனுக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும், வந்துட்டு போறதுன்னு. அப்ப இதுதான் ஆகா, இதைத்தான் தெரியும். அப்ப புருஷன்னு கொண்டாமல் அதைத்தான் மோட்சம் தெரியாது. இதுதான் சாங்கிய மதம். இதை எங்க எடுத்துறான்னா 2வது அத்தியாயத்துல 2ஆம் பாதத்துல முதல் அதிகரணம் ரசனா அனுபபத்தி அதிகரணம். இதான் முதல்ல எடுத்துக்காரு. முதல்ல அந்த வாதத்துல கண்டிக்கிறது இவனதான் கபில மதம். ஏன்னா ஏன் முதல்ல இவரை கண்டிக்கிறார்? இவர் தான் வேதத்துல இருக்கிற சில நிறைய பாகத்தை இவர் ஒத்துண்டிருக்கார். கபிலாச்சாரியார் அழகா சுவாமி கண்டிக்கிறார். ரச்சனா அனுபவத்தேஷ ந அனுமானம் பிரவத்தேஷ. இந்த பிரகிருதியானது ஜகத்தை சிருஷ்டிப்பது பொருந்தாதபடியாலே ஒரு ஜீவன் அதிஷ்டானம் பண்ணாமல் ஒரு அச்சித்து எதையும் சிருஷ்டிப்பதாக கேள்விப்பட்டதே இல்லைன்னு சுவாமி சொல்றார். ஆசீர்வாதிக்கார். நீ சொன்னியே என்ன வாதம்? அது அச்சித்து, இந்த சித்து, இந்த சித்தும் அதுவும் இது மாதிரி இதுக்கு கர்த்தத்துவம் இருக்கு, இதுக்கு ஞாத்திருத்தம் இருக்கு, அதனால ரெண்டும் சேர்ந்து பண்ணிட்டு சொல்லிய அது ஒவ்வாதுன்ற. ஒரு அச்சித்து தானே சிருஷ்டிக்கிறான்னு சொல்றிய, தானே சிருஷ்டிக்கிறத நான் கேள்விப்பட்டதே இல்லை. அச்சித் தானே உருவாகுமா? தானே சிருஷ்டிக்குமா? கேள்விப்பட்டதே. ஒரு பொருளை சிருஷ்டிக்கணும்னா ஜீவாத்மா அதன் தள்ள ஏறி உட்கார்ந்தா தான் முடியும். ஜீவாத்மா பண்ணா தான் முடியும். ஜீவாத்மா பண்ணல வச்சுக்க, இந்த வஸ்து இருக்கு, இந்த வஸ்துவை இது அச்சித்தது, இந்த அச்சித்து இந்த வஸ்துவை இந்த நிலையில இது சரியா வரணும்னு ஒரு ஜீவாத்மா நினைச்சதான் சரி பண்ண முடியும். இந்த ஜீவாத்மா வரலன்னா அந்த வஸ்து அதுக்கு தகுந்த நிலையோடு அது இருக்கவே இருக்காது, அது அப்படியேதான் இருக்கும், மாறவே மாறாது அப்படின்னு சொன்னார். அப்ப பார்த்தா அவன் சொல்றது என்னன்னா, ஒரு பானை பண்ணணும்னாலே கொயவன் இருக்கணும். கொயவன் இருக்கணும்னா கொயவன் பாட்டர் பானை இல்லைன்னா பானை பண்ண முடியாது. இப்ப அவன் சொல்றது கொயவன் பார்த்து மண்ணை குடமாக்கினால்தான் உண்டு. இப்ப இவன் சொல்றது சாங்கியம் சொல்றது என்னன்னா மண்ணே குடமாயிடும், பிரகிருதியே தன்னை சிருஷ்டிக்கும். அப்படித்தானே ஒன்னு சொல்றான், மண்ணே குடமாயிடும் அப்படின்றானே. ரசனா அனுபவத்தியேசி. அதனால் ஜெகத் சிருஷ்டியானது ஒரு ஆத்மான அதிஷ்டானம் அல்லாமல் பொருந்தாதபடியாலே உன்னுடைய மதம் அசங்கதம். அசங்கதனா இதற்கு மேல அவன் ஆட்சேபிக்கிறான், உன்னுடைய மதம் பொருந்தாத மதம். ஏன்னா ஒரு ஜீவாத்மாவுடைய அதிஷ்டானம் இல்லாமல் எந்த வஸ்துவும் மாறவே மாறாது, எந்த வஸ்துவும் உருவாகாது என்ற ஒரு ஆத்மா, ஒரு ஞானத்தை கொண்டு ஒரு ஆத்மாவை கொண்டு பண்ணாதான் உண்டே தவிர அது இல்லாம நீ நினைக்கிறா போல அதுவே உருவாகும்னா உருவே ஆகாதே. அப்ப நீ சொல்றது பார்த்தா மண்ணே குடமாறுதுன்னு அர்த்தம். குயவன் இல்லாமல் மண்ணே குடமாறும். குயவன் இருந்தா தான் மண் ஆகுமே, மண் குடமாறுமே தவிர குயவனே இல்லை. மண் குடமாயிருக்குன்னு சொன்னா இதான் சாங்கிய மதம். அதைத்தான் தெரிவிக்கிறார், அதுதான் கண்டிக்கிறார் சுவாமி. அது கிடையாதுனர். இதற்கு மேல அவன் ஆட்சேபிக்கிறான். நாம என்ன சொன்னோம்? மண்ணை குடமாக்கணும்னாலே ஆத்மா அதிஷ்டானம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? மண்ணை குடமாக்கணும்னா என்ன? ஆத்மா, இந்த ஆத்மாவை அதிஷ்டானம் பண்ணணும்னு சொன்னோம். அது மாதிரி சக்கரம் பண்ணணும், ஏதோ ஒரு பண்ணணும், எந்த வஸ்து பண்ணணும்னா ஆத்மா அதிஷ்டானம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு சாங்கியம் சொல்றான் அப்படி ஒன்றும் தேவையில்லையே. அது மாதிரி ஆத்மா அதிஷ்டானம் பண்ண தேவையில்லையா? ஆத்மா அதிஷ்டானம் பண்ண எத்தனையோ பொருள் வந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசுற? சுவாமிகிட்ட பேசினா ஆத்மா அதிஷ்டானம் பண்ணிதான் எத்தனை வரணுமா? வர வேண்டிய அவசியம் இல்லையா? தயிரா இருக்கு இல்லையா? தயிர் பார்த்துருக்கோமா? ராத்திரி பால் உறவத்தினேன், உறவத்தினதுக்கு அப்புறம் காத்தால தயிர் ஆறுதணும். ராத்திரிலாம் இந்த ஜீவாத்மா அந்த பால் பக்கத்துல உட்காந்துட்டு அதிஷ்டானம் பண்ணிட்டு தயிராரியா 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 பார்த்துட்டே இருக்காரா? பார்த்துட்டே இருக்காரா? இல்லையே. அது பாட்டு அதே நான் சித்துதானே, அது சித்தாது, அதுவே ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரகிருதி ஆறுது, அது ஆறுதுன்னு ஒத்துக்கிறியா இல்லையா? அது ஆறுதுன்னு ஒத்துக்கிறியா இல்லையா? ராத்திரி பால் தயிர் ஊத்துறோம், தயிரை ஊத்தினு உர ஊத்துறோம், உர ஊத்தின உடனே
பக்கத்துல போய் தாங்க படுத்துட்டு இருக்கச்சே 1 மணிக்கு திரும்பி எப்படி அது ஊத்திட்டு வந்தியா சரியா ஆயிட்டா பாரு போயிட்டு சொல்றாங்கன்னா ஒண்ணுமே இல்ல. காத்தால 6 மணிக்கு போய்விட்டா தைராய்டு இருந்தோம். யார் அதிஷ்டானம் பண்றா? ஒருத்தர் அதிஷ்டானம் பண்றவா இல்லையே. ராத்திரி முடிஞ்சிருந்தா கூட்டிட்டு வந்துடும் படுத்து எடுத்து காத்துல இருந்து நித்தியம் போய் போயிட்டு இருக்கணும். அதனால பக்கத்துல இருக்கிறது தெரியலையே, அதிஷ்டானம் பண்ணாம தயிர் ஆயிருக்கே. நீ சொல்றது ஒவ்வொருலையே. அதே போல இந்த பிரகிருதியும் தானே ஆயிடுது, ஜெகத் விகாரம் அடைகிறது. அதுக்கு ஆத்மா அதிஷ்டானம் பண்ணணுன்ற அவசியமே இல்லையே. பால் தயிர் ஆகிறா போல ஆகிறதுன்னு இன்னொரு திட்டம் சொன்னான். ஆச்சரியமா தெரிவிக்கிறான். இன்னொரு திட்டம் என்ன சொல்லிக்கிறான்னா, நீ அந்த மாதிரி சொன்னியே, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இன்னொரு திட்டம் சொல்றேன். புல்ல சாப்பிட்டது மாடு, மாடு சாப்பிட்டது புல். ஆனா அது கொடுக்கறது பாலத்தனம் ஆயிடுச்சு, பாலை கொடுக்கறது இல்லையா? இப்ப எந்த ஆத்மா அந்த மாட்டுள்ள உடம்புல போயிட்டு இது அதிஷ்டானம் பண்ணி இந்த புல்ல சாப்பிட்டுருக்கு, இது பாலாகத்துன்னு சொல்லியிருக்கு. புல்ல சாப்பிட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு? அது பாலாயிடுச்சு இல்லையா? சாப்பிட்ட புல்லு உடனே இல்ல நான் உள்ளுக்குள்ள போய் அதிஷ்டானம் ஜீவாத்மா அதிஷ்டானம் பண்ணாதான் இது பாலா வரும்னு எங்க கேள்விப்பட்டிருக்காரு? அது மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால எதுவா இருந்தாலும் அதுக்கு தனியா இருக்கு. அதே போல இன்னொன்று சொல்றார், பயோம்புவது, அதாவது ஆகாசத்திலிருந்து தீர்த்தம் வருது. ஆகாசம் தீர்த்தம் விழுறது இல்லையா? அந்த தீர்த்தம் ஒரு முத்துச்சிப்பிக்குள்ள போய் விழுந்தோமா, முத்துச்சிப்புக்குள்ள போய் விழுந்த உடனே அது முத்தா மாறுறது. முத்துச்சிப்புக்குள்ள போய் விழுந்த உடனே அது முத்தா மாறிடுறது. இப்ப எந்த ஆத்மா அந்த இடத்துல இருக்காரு, இந்த முத்துச்சிப்புக்குள்ள விழுந்த அந்த தீர்த்தம் முத்தாயிடுறது. அதுல முத்து ஆகாசம் மழை நீர் தான் முத்தாகுது. மழை நீர் தான் ஒரு முத்துச்சிப்புக்குள்ள போறது, முத்துச்சிக்குள்ள மூடிக்கிறது. சில நாட்கள் கழிச்சு முத்தா மாறிடுறது. இப்ப முத்தா மாறதுக்கு எந்த ஆத்மா அங்க போய் அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கு? அது சில நாட்கள் முத்தாயிடுறது இல்லையா? அதே போல முத்துச்சிப்பு யாரா மாத்திருக்காங்க? ஒண்ணும் இல்லையா, அதுவே ஆயிடுறதுக்கு இல்லையா? அதே போல இளநீர் இருக்கு, தண்ணி இருக்கு, ஜலம் கீழே ஊத்திட்டு இருக்கும். தென்னை மரத்துக்கு கீழே ஊத்திட்டு இருக்கும். கீழே ஜலம் இளநீர் கிடைக்கிறது, மேல கிடைக்கிறதா? மேலதான் இளநீர் கிடைக்கிறது. அங்க யாரு? நான் இங்க கீழே ஊத்திட்டு இருக்கேன், ஒரு பைப் வச்சு மேல கொண்டு போய் விட்டு அந்த மட்டைக்குள்ள விட்டாதான் இளநீர் கிடைக்குன்னு யாரா பண்றாள? யார் அதிஷ்டானம் பண்றா? ஒருத்தர் பண்ணலையே. அது மாதிரி பதநீர் கிடைக்கிறது, இளநீர் ஊட்டணும், பதநீர் அதே மாதிரி கிடைக்கிறது. யார் அதிஷ்டானம் பண்றா? ஒருத்தர் அதிஷ்டானம் பண்ற மாதிரி தெரியலையே. அதனால எப்ப அதோடு இருக்கோ அதே போல பிரகிருதி தனக்கு தானே விகாரம் அடைஞ்சு அது ஜெகத்தாக மாறுகிறது. இதுக்கு என்ன பதில் சொல்லுது? பால் தயிர் ஆயிடுச்சுனால நம்ம பக்கத்துல இருக்கோம். பசுமாடு புல்ல சாப்பிட்டதுன்னா பால் கொடுத்ததுன்னா நம்ம அதிஷ்டானமா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையே. அதே போல முத்துச்சிப்புக்குள்ள முத்து கிடைக்கிறது, மழை பெஞ்சதுன்னா நம்ம அதிஷ்டம் ஒண்ணு வேண்டாம். இப்ப அடியே கையில பிடிச்சிட்டு இருக்கேன், மழை தண்ணி இப்படி பிடிக்கிறேன், முத்துச்சிப்பு கிடைக்கிறத இருக்கு இல்லையா? அதுவே தானே இருக்கு, அதான் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி எண்ணெய் வந்திருக்கு இல்லையா? அதிஷ்டானம் இப்ப தெரியலையே. பசுமாடு சாப்பிட்டுருக்கு, புல்ல சாப்பிட்டு பால் கொடுக்கறது இல்லையா? இது ஆஸ்தான அதிஷ்டானம் தேவையில்லையா? அதனால் நீ சொல்றபடி ஆத்மா அதிஷ்டானம் இருந்தா தான் பிரகிருதி ஜெகத்தாக விகாரம் அடையுன்னு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஆட்சேபித்தான். யாரு? சாங்கியன், கபிலன் ஆட்சேபித்தான். ஆத்மா அதிஷ்டானம் தேவையே இல்லை, அது பாட்டு அது இருந்துட்டே இருக்கும். இருந்துட்டே இருந்தா அது வந்துட்டே இருக்கும், தேவையே இல்லைன்னா. அப்ப இதெல்லாம் சொல்ல முடிச்ச உடனே அவங்க கொஞ்சம் பார்த்தா, சரி சுவாமி இருக்கட்டும், அடைய தேவைன்னு சொல்லிட்டு அழகா திட்டம் சொன்ன உடனே இதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. யோசிச்சு பார்த்தா, சரி சுவாமி, இவர் சுவாமி சொல்ற, சரி பசுமாடு புல் சாப்பிட்டது பால் கொடுக்குன்னு சொன்னீங்க சுவாமி கேட்கிற, பசுமாடு புல் சாப்பிட்டது பால் கொடுக்குன்னு சொன்ன இல்லையா? இப்ப யாருடைய உதவி எல்லாம் கொடுத்ததா? யாருடைய உதவி இல்லாம தான் கொடுக்கறது. யாருடைய உதவியா இருக்கா? இல்லையா? யாருடைய உதவியும் இல்லாமல் பசுமாடு பால் கொடுக்கறது. சரி, அப்படி இருக்காச்சு புல் சாப்பிடுற வஸ்து எல்லாம் பால் கொடுக்கணும், கொடுக்குதான்னு கேட்டார். அப்ப காலமாடும் புல் சாப்பிடுறது அது பால் கொடுக்கறதான்னு கேட்டார். சொல்றது புரியுத? நீ சொல்ற மாதிரி பசுமாடு பால் சாப்பிட்டா புல் கொடுக்கறதுன்னு சொன்னேன், வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். யாருடைய உதவி இல்லாம புல் கொடுக்குறதுன்னு சொன்னேன், அது இருக்கட்டும். அப்ப புல் சாப்பிடுற வஸ்து எதெல்லாம் புல் சாப்பிடுறதோ அதெல்லாம் பால் கொடுக்கணுமோ? காலமாடு புல் சாப்பிடுறதுன்னு எங்க கொடுக்கறது? கொடுக்கலையே, கொடுக்குற மாதிரி தெரியலையே. பசுமாடு தானே பால் கொடுக்குறது, அதே போல கொடுக்கணுமே. சரி, அடுத்தது ஆகாசத்திலும் தீர்த்தம் விழுந்தது, அதுதான் முத்துச்சிப்பி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கணும். முத்துச்சிப்பி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். நான் கையில வச்சுக்கிறேன். நேரம் மழை குறைச்சேன், எனக்கு முத்துச்சிப்பு ரொம்ப ஆசை. 10,000 கோடி எத்தனையோ லட்சம் கோடி பெறணும். அதனால நேரம் மழை வந்து வெளில போயிட்டுட்டேன், என் கையில வந்துட்டு எங்க மழை தண்ணி வீட வந்து கைக்குள்ள வந்துட்டு மூடிட்டேன். அப்படியே வச்சுட்டு சில நாள் இருந்தேன், திறந்து பார்த்தேன், முத்துச்சிப்பு வந்துட்டேன்.
வரலையே வரலையே. நீ சொல்ற மாதிரி இருந்தா ஆகாசத்துடைய தண்ணி எங்கெங்கெல்லாம் வர புத்திச்சுப்பு வரணுமே, அந்த மாதிரி வரா மாதிரி தெரியலையே. ஏன்னா அந்த என் கையில போட்டு அது தெரியலையே, புத்திச்சு வரலையே. அதே போல தேங்காய் மட்டுக்குள்ள சென்றா தண்ணி வந்து சொன்னேன். அப்ப எங்கெங்கெல்லாம் ஜல உரமோ எல்லாத்துலயும் எண்ணெய் இருக்கணுமே, எல்லாத்துலயும் ஜலம் விட்டு இருக்கோம், எல்லா மரத்துக்கும் தானே ஜலம் விட்டு இருக்கோம். அப்ப வந்திருக்கணுமே, வரலையே. அதே போல இன்னொரு விஷயத்துல நீ அந்த இது சொல்லிய 18 சொல்லிய, அங்கேயும் அந்த மாதிரி தெரியலையே. அதனால இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா முத்துச்சிப்பை ஆகட்டும், திறனீர் ஆகட்டும், இவு ஆகட்டும், எதுவாகதான் சரி பகவான் அதிஷ்டானம் பண்ணி இந்த புல்லை சாப்பிட்ட இந்த பசுவாக இருந்தால் பால் கொடுக்கட்டும், இந்த முத்திச்சிப்பிக்குள்ள இந்த மழை தண்ணீர் உள்ள போனால் முத்தாகட்டும், இந்த தேங்காய் மத்துக்குள்ள இந்த ஜலம் போனால் இளநீர் ஆகட்டும் அப்படின்னு பகவான் அதிஷ்டானம் பண்ணபடியாலதான் அது வந்திருக்கே தவிர நீ சொல்ற மாதிரி அப்ப புல்ல சாப்பிட்ட வஸ்துக்கள் எல்லாமே பால் கொடுக்குறமே கொடுத்த மாதிரி தெரியலையே. புரியுதா? இது ஆச்சரியமான பதில். கொடுத்த மாதிரி தெரியலையா? இப்ப தென்னை மட்டுக்குள்ள போல தீர்த்தம் இருந்தா இளநீராகட்டும், இந்த மட்டைக்குள்ள போன தீர்த்தமா இருந்தா இளநீர் ஆகட்டும் தான். அதே போல இன்னொரு அந்த மரத்துக்குள்ள போன தீர்த்தமா இருந்தா பதநீர் ஆகட்டும், இந்த மாடு புல்லை சாப்பிட்டால் பசுமாடு கொடுக்கட்டும் அப்படின்னு தானாக மாறாது. மாறும் பட்சத்தில் எதை சாப்பிட்டாலும் பால் கொடுக்கணுமா? அந்த மாதிரி தெரியலையே, அந்த மாதிரி கொடுப்பதாக தெரியலையே. நீ திரணத்தை போல உன் திரட்டாந்தமே தப்புன்னு சொல்லிட்ட. திரண புல்லு திரணத்தை போல உன் திரட்டாந்தம். ஏன்னா மற்ற இடத்தில் புல் சாப்பிட்டது பால் கொடுப்பதை நான் பார்க்காதபடியால். மற்ற இடத்துல புல் சாப்பிடுறது பார்த்துருக்குமா? புல் சாப்பிட வசதி எத்தனையோ ஜந்துக்கள் புல் சாப்பிடுறது, எத்தனையோ ஜந்துக்கள் புல் சாப்பிடுறது, கோழி கூட சில புல் சாப்பிடுறது. சாப்பிடுச்சுன்னா அதெல்லாம் பாலா கொடுக்கற மாதிரி தெரியலையே. அப்ப அது அதைத்தான் தெரிகிற. அதனால நீ சொல்றது ஒத்தே வரல, ஒவ்வாது. நீ சொல்றது அங்க பகவான் அதிஷ்டானம் பண்ணாதான் அது வருதே தவிர பகவான் அதிஷ்டானம் பண்ணலைன்னா, பரபிரம்ம அதிஷ்டானம் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா எல்லா எங்கெங்கெல்லாம் எந்த ஜந்துக்கள் புல்ல சாப்பிட்டு இருக்கோ அது அத்தனையும் பால் கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் மலை செலவு இருக்கோ அதெல்லாம் புத்திச்சிப்பி ஆகணும். எங்கெங்கெல்லாம் வந்து மட்டை இருக்கோ அங்கெல்லாம் இளநீர் ஆகணும். எங்கெங்கெல்லாம் வேற வஸ்து இருக்கோ அங்கெல்லாம் பதநீர் ஆகணும். அந்த மாதிரி ஆகுமா தெரியலையே. இந்த தேங்காய் மட்டைக்குள்ள போனாதான் இளநீர் ஆகணும் இருக்கு. அதே போல முத்துச்சிப்புக்குள்ள போனாதான் முத்தாகணும்னு இருக்கு. இந்த பசுமாடுக்கும் இந்த புள்ள சாப்பிட்டாதான் பால் வரணும்னு இருக்கே தவிர அதே காலமாடு சாப்பிட்டா பால் கிடைக்கிறதா? கிடைக்கலையே. அப்ப இதுக்கெல்லாம் யார் அதிஷ்டானம் பண்றா? பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் அதிஷ்டானம் பண்ணாதான் இது வருது தவிர அப்படி இல்லாம நீ சொல்லும்படி பார்த்தா இது சேவை அசங்கதம் முடிச்சுக்க. நீ சொல்றது சேவை சேவை. அப்ப நீ சொல்லுங்க புல் சாப்பிட்டு வருதுன்னு இல்லையே. புல் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்தது நான் ஒத்துன்றேன். அது இல்லைன்ற அப்ப நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்ற. நீ சொல்றது எப்படி இது போலன்னா நீ சொல்றது திணத்தை போலட்டார். ஏன்னா திணம் தான் புல்லு, அதே புள்ளை திட்டான்னு சொல்லிட்டேன். இந்த சுவாமிக்கு இந்த நிறைய இதெல்லாம் ரசிக்கணும். ஏன்னா சில அந்த எழுத்தை பார்க்கணும், அவர் எழுத செயல பார்க்கணும். அதே செயலோடு எழுதும், அதே செயலையோடு எழுதும். இது சொல்ல வந்தேன்னா அப்ப நான் இன்னொன்னு சொன்னாரு அயற்பிண்டம். இது இதோட முடிஞ்சிருச்சு. அயற்பிண்டு மேக்னெட். அந்த மேக்னெட்டு ஜீவாத்மா, மேக்னெட் ஜீவாத்மா. இருந்ததா காந்தம் ஜீவாத்மா. அது சாதாரண இரும்பு. அது கிட்டக்கு போனா அது ஏன்னா அது கர்த்தృత్వం மட்டும்தானே இருக்கு, இதுக்கு ஞாபகத்துவம் மட்டும்தானே இருக்கு. அப்ப ஞாபகத்துவம் இருக்கக்கூடியது இதுதான், அதை எழுத்துக்கணும். கிட்டக்க வந்து அதை ஈர்த்துன்றதும் அதனால ஜெகத்து விகாரம் அடையிறது. அதே போல ஜெகத்து விதாரணம் முதல்ல சொன்னான். அப்புறம் இன்னொரு திட்டம் என்ன சொன்னா, ஆச்சரியமா 2 பேர் சேர்ந்து கை கோத்துக்கிறா. யாரு? நொண்டியும் குடனும். ஆச்சரியமா பதில் திரும்பி வரான். நொண்டியும் குடனும் கை கோத்துக்கிறா. எப்படி கை கோத்துக்கனா? இது நடக்காத விஷயத்த நீ சொல்ற அப்படின்னு. நீ என்ன சொன்ன? நொண்டிக்கு ஒரு நிலை, அதே போல கண் இல்லாதவங்க ஒரு நிலை சொன்னேன். நொண்டி என்ன பண்றான்? அவனுக்கு கண்க. நொண்டி என்ன பண்றான்? அவனால நடக்க முடியாது. நடக்க முடியலன்னா அவனால உனக்கு ஞானம் உண்டு, ஏன்னா கண் பார்வை இருக்கு, ஞானம் இருக்கு. அதே ஞானம் இல்லாதது யாரு? கூடன். அவனுக்கு கண் பார்வை கிடையாது, அவன் நடக்கிறான். அப்ப கர்த்தத்துவம் மட்டும்தான் யாருக்கு இருக்கு? கூடன் இருக்கு. ஞாபகத்துவம் மட்டும்தான் நொண்டிக்கு இருக்கு. அந்த நொண்டி என்ன பண்றான்? அந்த கண் இல்லாதவனுடைய தோல்ல வயிறு உட்கார்ந்துட்டு வழி சொல்றான். இப்படி போ, அப்படி போ, அப்படி போ, அப்படி காட்டுல இருந்தா இருந்துட்டா அவன் முடிஞ்சு வழி சொன்னவன போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். இதுதான் பிரகிருதி ஆத்ம விவேகத்தால வந்து பிரகிருதி ஜெகத் கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரிவித்தான் இல்லையா? ஆச்சரியமா தெரிவிக்கிறாதுக்கு. ஒருத்தர் போறார், ஒருத்தர் கண்ணு தெரியாது, மேலே ஒருத்தர் உட்கார்ந்து சொன்னேன், அவரால் நடக்க முடியாது. இப்ப ஜீவாத்மாவுக்கு ஞாபகத்துவம், பிரகிருதிக்கு
கர்த்தத்துவம் நல்லா கேட்கணுமா? கர்த்தத்துவம் சொன்னீங்க, ஜீவாத்மா கர்த்தத்துவமா இல்லைன்றான். கர்த்தத்துவம் என்ன? செய்யும் தன்மை கிடையாது. கர்த்தத்துவம்னா செய்யும் தன்மை கிடையாது. அதே போல பிரகிருதிக்கு ஞாபகத்துவமே இல்லைன்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பிரகிருதிக்கு ஞாபகத்துவம் இல்லை, ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொன்னா இல்லையா? ஏன்னா இவன் ஒருத்தன் நொண்டியா இருக்கக்கூடியவனுக்கு என்ன இருக்கு? ஞாபகத்துவம் இருக்கு, கர்த்தத்துவம் இல்லை. அதே ஏன்னா அவன் எந்த வேலையும் செய்யலையா? அதே கண் தெரியாதவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு, ஆனா ஞாபகத்துவம் இல்லை. ஞாபகத்துவம் என்னது? கண் பார்வை இல்லை இல்லையா? அதனால எங்க போறதுன்னு தெரியாது அவனுக்கு. அப்ப போகணும்னு கமாண்ட் பண்றது யாரு? நொண்டிதான். அவனுக்கு ஞாபகத்துவம் இருக்கு. அதே கண் பார்வை தெரியாதவனுக்கு அவனுக்கு ஞாபகத்துவம் இல்லை, கண் பார்வை இல்லை, ஞாபகத்துவம் அவனுக்கு கர்த்தத்துவம் இருக்குன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நன்றா என்ன யோசிச்சு பாருங்கன்னா, இப்ப அப்படின்னா மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிற வழிகாட்டு நடத்துறா இல்லையா? இப்ப அவன் நடப்பதை தவிர வேற ஏதாவது ஒரு பண்ணணுமா வேணாமா? புரிச்சுக்கணும். நல்லா கேளுங்க. நடக்கிறத தவிர இப்ப மேல உட்கார்ந்து இருக்கார், அவர் இப்படி போ அப்படி போயிட்டு இருக்காரு, நடக்கிறது கீழே நடந்து போயிட்டு இருக்காரு. நடக்கிறத தவிர அவர் வேற ஏதாவது பண்ணணுமா வேண்டாமா? பண்ணுவான்னா ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, நன்றா செய்தானோ. ஏன்னா மேலே இருந்து ஒருத்தர் இடது பக்கம் போ அப்படின்னு சொன்னா இது இப்படி நடந்தா மட்டும் போதாதே, இடது பக்கம்னா என்னன்னு தெரியணும். புரியுதா? இடது பக்கம்னா என்னன்னு தெரியணும். அது மட்டும் இல்ல, மேல வலது பக்கம் போனா வலது பக்கம் போன்னு என்னன்னு தெரியணும். இதை முதல்ல வந்து வாங்கிக்கணும். ஏன்னா வாங்கினதுக்கு தகுந்ததான் நடக்கணும். ஏன்னா இது அவன் இடது பக்கம் போன்னு சொன்னா இடது பக்கம் எது? அதான கோபிகைனா இலக்கை வழக்கை தெரியாதவள் அந்த மாதிரி இவன் ஞாபகத்துவம் இல்லைன்றான். யாருக்கு? கீழே இருக்கிறவனுக்கு என்ன இல்ல, ஞாபகத்துவம் இல்ல. மேல உட்காந்து இது படம் போட்டு காட்டுதான் புரியும். பிரியத்துக்காக மறுபடியும் உண்டு. ஒருத்தர் காட்டு நடந்து போனோம், 2 பேர் காட்டை கடந்து அந்த மாதிரி நாட்டுக்கு போகணும், தேசத்துக்கு போகணும். ஆனா 2 பேர்ல ஒருத்தர் குருடன், ஒருத்தர் நொண்டி. போகணும்னா என்ன பண்ணணும்? நொண்டியால நடக்க முடியாது, குருடனால வழி தெரியாது. அவ 2 பேரும் சேர்ந்து கை கோத்துட்டு எனக்கு கண் தெரியாது, உனக்கு கால் நடக்க முடியாது, அதான் நீ என்ன பண்ற? என்னால் நடக்க முடியும் ஆனா கண் தெரியாது, உன்னால நடக்க முடியாது ஆனா கண் தெரியும், அதான் நீ என்ன பண்ற? நீ என் மேல ஏறி உட்காந்துக்கோ, என் தோல் மேல உட்கார்ந்து உன் கண் பார்வை தெரியாது. கண் பார்வை தெரியறதுனால இப்படி போ அப்படி போய் சொல்லிட்டே இரு. நான் போயிட்டே இருக்கேன். இவனால நடக்க முடியுமோனா? ஆனா இவனுக்கு கண் தெரியாது. கண் தெரிஞ்சுதான் இவனும் போயிருப்பானே. அதான் என்ன பண்ண, 2 பேரும் போட்டுட்டா. ஆனா இதுல என்ன தெரிவிக்கிறான்னா, அந்த சாங்கியம் என்ன தெரிவிக்கிறான்னா, நடக்கிறானே அவனுக்கு கர்த்தத்துவம் மட்டும்தான் உண்டு, கர்த்தத்துவம் செய்யறது மட்டும்தான் உண்டு, அவனுக்கு ஞானம் கிடையாது அப்படின்ட்டாரு. அதே போல மேல இருக்கிற சொல்லி என்ன சொல்றான், இப்படி போ அப்படி போய் சொல்லிட்டு இருக்காரா, அவனுக்கு ஞாபகத்துவம் மட்டும்தான் உண்டு, கர்த்தத்துவம் கிடையாதுன்றார். இதுதான் சாங்கியம் சொல்றது. சுவாமி தான் கேட்கிறாரு, வாஸ்தவம் தான் நீ சொல்றது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு காட்டை கடந்து போயிடுறா. அதே போல இந்த பிரகிருதி சிருஷ்டிக்கப்படுறது சொன்னேன், வாஸ்தவம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா மேல இருந்து சொன்னானோனா அவனுக்கு கண் பார்வை தெரியாது, இவனுக்கு கண் பார்வை தெரியாது. இடது பக்கம் போ வலது பக்கமோ சொல்லிட்டு இருக்காரோனா, இப்ப இடது எது வலது எதுன்னு இவனுக்கு தெரியும்னா வேண்டாமா? அது தெரியணும்னா ஞானம் இருக்கணுமா வேண்டாமா? நீதான் ஞானத்தை ஒத்துக்கலையே. நான் சொல்றது புரியாதா? ஞானத்தை ஒத்துக்கலையே. அது மட்டும் இல்ல, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, மேல இருக்கானே அவனுக்கு ஞாபகத்துவம் இருக்கு, கர்த்தத்துவம் இல்லையன்ட்டான். நல்லா ஞாபகம், கர்த்தத்துவமே இல்லையன்ட்டான். அவனுக்கும் கர்த்தத்துவம் இருந்தா தான் முடியும். புரியதுக்காக ஏன் சொல்றேன்னா, இப்ப இவன் நடந்து போய் சொல்லிருக்கான் இல்லையா, கண்ணால பாக்குறான். கண்ணால பாக்கட்டு இங்க பள்ளம் இருக்குன்னு அவன் இப்படி குடிஞ்சு பாக்கணும். அப்ப செயல்பாடு வருதா இல்லையா? இந்த இடது பக்கம் போகணும், இந்த கை இந்த பக்கம் கொண்டு வரணும், வலது பக்கம் போகணும், இந்த கை இந்த பக்கம் கொண்டு வரணும். அவன் இப்படி திருப்பணும். இப்ப பசுமாட்டை கடைவாள புரிஞ்சு பண்றா இருப்பாரு, இந்த கைத்தை இந்த பக்கம் போகும், அந்த கைத்தை அந்த பக்கம் போறது. அப்ப செயல்பாடு இல்லையா இருக்குமான? செயல்பாடு இருக்கு. பசுமாட்டுக்கும் செயல்பாடு இருக்கு, பசுமாட்டுக்கும் கர்த்தத்துவம் இருக்கு. ஏன்னா இவர் இந்த கயத்தை எடுத்தா இந்த பக்கம் போகணும்ன்ற ஞானம் பசுமாட்டுக்கு இருந்தா தான் போக முடியும். நான் சொல்றது ஆறவே இல்லாம இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இந்த கழுத்தை ஏத்தா வலது பக்கம் போகணும், இந்த கழுத்தை ஏத்தா தெற்கு பக்கம் போகணும், அவன் இடது பக்கம் போகணும் அப்படின்னு ஞானம் இருக்கணுமோ? இப்ப மேல இருக்கிறவனுக்கு ஞாபகத்துவம் மட்டும்தான் உண்டு, ஞானம் மட்டும்தான் உண்டு, கர்த்தத்துவம் செய்யக்கூடிய வேலை கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த கர்த்தத்துவம் அவனுக்கு இருக்கணும். அதே போல கீழே இருக்கிறவனுக்கு
கர்த்தృత్వం மட்டும்தான் உண்டு. கீழே நடந்து போயிட்டு இருக்கானோ அவனுக்கு கர்த்தృత్వం மட்டும்தான் உண்டு, ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் என்ன சொல்றானோ அதை போல புரிஞ்சுக்கணுமே. புரிஞ்சுக்கவே இதை சொல்லிட்டு இருக்கேன், நீ இங்கே இருந்து நான் கிளம்பி போனேன் என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டேன். வருமாது வருமாது அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு கர்த்தృత్వం மட்டும்தான் இருக்கு, ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம். ஞாபகம் இல்லைனால தானாவே பண்ணவே பண்ணாது. அப்படிமா அந்த ஞாபகம் பால் தயிராயிடுச்சு இல்லையா? அது எங்க இருக்கு சுவாமி கர்த்தృత్వం ஞாபகம்னா? அதுல கர்த்தృత్వం ஞாபகம்னா ரெண்டுமே பகவான் தான் பண்றார். அதான் அதிஷ்டானம், ஜீவாத்மா அதிஷ்டானம் பண்ணாதான் அது நடக்கும். இதெல்லாம் நடக்கவே எந்த வஸ்துவாகட்டும் எந்த விஷயமா இருக்கும், யாரா ஒருத்தர் செயல்பாட்டுல இறங்கினாதான் இருக்கும். அதுக்கு தனக்குத்தானே பண்ணிக்கொள்ளாது. உடனே ஒண்ணு கேட்கலாம், இதே சமயம் எத்தனை பாக்கு இருக்கு, இது சொன்னாம இருக்கு சிகப்பு ஆறுதுன்னா இது ரெண்டையும் சேர்க்கணுமா? சேர்க்கறதுக்கு ஒரு ஞானம் இருக்கக்கூடிய பண்ணாது, அதுவே ஆகுமா? தனக்குத்தானே சிகப்பா மாற்றனால அப்ப சுண்ணாம்பும் மஞ்சளும் கலக்கணும். ஆளுத்த எடுக்கிற மங்கள ஆர்த்தி எடுக்கிறா இல்லையா? மங்கள ஆர்த்தி எடுக்கிறதுக்கு நான் இதுவுமே பண்ணலையே, சுண்ணாம்பும் மஞ்சளையும் கலந்தேன், சிகப்பாயிடுச்சு. சிகப்பா இருக்குன்னா சிகப்பாயிடுச்சு. சிகப்பானதுக்கு நான் ஏதாவது இதுல பண்ணினேன், அதுவே தான் ஆயிடுச்சுன்னா அப்ப அதுவே ஆகல, கலக்கணும். அப்ப கலக்கிறது அதுவே கலந்து விட்ட. ஞானம் இருக்கிற ஜீவாத்மா கலந்தாத்தான் அது ஆகுமே தவிர அதுவா தனக்குத்தானே ஆகவே ஆகாது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, அந்த அதுவா கொட்டி ஆயிடுச்சா சுவாமின்னா, அப்ப கொட்டத்துக்கு தகுந்தா போல ஏதோ ஒரு நடந்திருக்கு, அந்த நடந்ததுக்கு விஷயமா தான் அது நடந்திருக்கே விட தனக்கு தானே ஆகல. இப்ப நடந்தது அது அச்சித்து தானே, அந்த அச்சித்தை நடக்க வச்சது ஒரு ஜீவாத்மாவோ அல்லது பரமாத்மாவோ. அப்ப ஜீவாத்மாவோ அல்லது பரமாத்மாவோ அதிஷ்டானம் பண்ணாம எந்த காரியம் நடக்காது. ஏன் ஜீவாத்மா கூட சேர்த்துட்டா இப்ப நமக்கு என்ன தோணும்னா, பரமாத்மா தான் மட்டும்தானே பண்றா ஜீவாத்மா, அவர் நான் தானே சுவாமி இதை எடுத்து வச்சேன், இது இங்கிருந்து எடுத்து வச்சேன்னா நான் தான் எடுத்து வச்சேன்னு சொல்றாரு. இங்கிருந்து எடுத்து வைக்கின்ற ஒரு நினைவை கொடுத்தது பகவான் தான். அதுக்கப்புறம் தான் எந்த காரியம் பண்றதுன்னா அவர் 6 நிலை நம்ம பார்த்துக்கணும். கர்த்தத்துவம், காரியகத்துவம், உதாசீனத்துவம், அனுமந்திருத்தம், அதெல்லாம் பார்த்துக்கலையா? அதே போல அவர் முன்னாடி நினைக்கிறார், அவர் முன்னாடி நினைச்சதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல அனுமதி கொடுக்கிறார், அதுக்கப்புறம் உதாசீனமா இருக்காரு, அதுக்கப்புறம் பலபிரதித்துவம் கொடுக்குறாரு மேற்கொண்டு. ஆனா அவர் நினைச்சாலும் நான் தானே பண்றேன் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? அதனால தான் சொல்லிருக்கேன், ஜீவாத்மாவோ அல்லது பரமாத்மா, அநேகமா பரமாத்மா தான், ஜீவாத்மா கிடையாது. இதெல்லாம் நமக்கு புரியத்துக்காக பரமாத்மா அதிஷ்டானம் இல்லாம எதையுமே பண்ண முடியாது. அப்ப மேல இருக்கிறவனுக்கு ஞாபகம் மட்டும் இருந்தா பாராது, கர்த்தத்துவம் வேணும். கீழே இருக்கிறவனுக்கு, கீழே நடந்து போறவனுக்கு கர்த்தத்துவம் மட்டும் இருந்தா பாராது, ஞாபகம் வேணும். அதனால நீ சொல்றதே தெரியாது, சரி கிடையாது. அதே போல இந்த பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் மட்டும் இருந்தா பாராது, ஞாபகம் இருக்கணும். அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு ஞாபகம் மட்டும் இருந்தா பாராது, கர்த்தத்துவம் இருக்கணும். அப்படின்னா இங்க சொன்ன உடனே ஒரு பெரிய ஆபத்து நமக்கே வந்து. என்ன ஆபத்துனா, அப்ப பிரகிருதி அச்சித்து அதுக்கு ஞாபகத்தை நீங்க ஸ்தாபிக்கிறதான்னு கேட்கலாம். நான் சொல்றது புரியுதா? ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் வந்துடும், ஞாபகத்துவம் இருக்கு. இப்ப பிரகிருதி அச்சித்து தானே, இப்ப பிரகிருதி அச்சித்தானபடியால அதுக்கு ஞாபகத்துவம் இல்லையே. இப்ப ஞாபகத்தை ஸ்தாபிக்க நீ வரலன்னா, ஞாபகத்தை ஸ்தாபிக்கிறது நம்முடைய நிலையில அவன் பிரகாரம் அவன் ஞாபகத்தை ஸ்தாபிக்கிறான், ஸ்தாபிக்கிறாங்க. இது கர்த்தத்துவம் மட்டும்தான் உண்டுன்றான். நாம என்ன சொல்றோம், அந்த பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் மட்டும் இருந்தா பாராது, ஞாபகத்துவம் இருக்கணும். அதனால அது ஞாபகத்தை ஸ்தாபிச்சாதான் அது நடக்கணும். ஆனா ஞாபகத்தை ஸ்தாபிக்கிறது நம்ம வேலை இல்லை, வச்சுக்கோ. ஞாபகத்துவம் கிடையாது, அதுக்கு கிடையாது. அதான் பிரகிருதிக்கு ஞாபகத்தை ஸ்தாபிக்கிறது நம்ம வேலை. ஆனா ஆத்மாவுக்கு கர்த்தத்தை ஸ்தாபிக்கிறது நம்ம வேலை. அவன் காட்டின திருட்டாந்தம் தப்பு என்பதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கோம். சொல்றது புரியுதா? ஏன்னா அவன் பிரகிருதிக்கு தத்துவத்தை மட்டுமே உண்டு, ஞாபகத்துவம். ஏன்னா அவன் ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துண்டான ரொம்ப வந்திருக்காரு. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா ஜீவாத்மா அச்சித்து ரெண்டுத்தையும் ஒத்துட்டு இருக்கான். ஜீவாத்மா அச்சித்தை ஒத்துண்டு பரமாத்மாங்கிற தத்துவத்தை ஒத்துக்கலையே. ஒத்துக்காதபடியா பால் தயிராது, புள்ள சாப்பிட்ட பால் கொடுக்கறது, அதுக்கப்புறம் முத்துச்சீப்பு கிடைக்கிறது, இத்தனையும் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் எதனால ஏற்படுறது? பகவான் அதிஷ்டானம் பண்ணலன்னா இது இத்தனை ஏற்படுமான்னா ஏற்படுதா தெரியலையே. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் ஏன் எத்தனை நன்னா படிச்சு படிக்க வைக்கிறா, சில பேர் போட்டோ விட்டுறா, சில பேர் நல்லா பாஸ் பண்றா. இல்லையே சுவாமி நன்னா தான் சாப்பிடுறது, எல்லாருமே சண்டை எடுத்து எப்படி போயிடுச்சுன்னா போயிட்டு அப்ப அது யார் பண்ணது? யாரோ ஒரு அதிஷ்டானம் பண்ணித்தானே இருக்கா, நடந்து போயிட்டே இருக்கா, இத்தனை நாள் ஜாகிரதையா போயிருக்கா, ஒழுக்கி விட்டுட்டா, யாரும் அதிஷ்டானம் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால பரமாத்மா அதிஷ்டானம் இல்லாம இது நடக்குது.
அதனால அவனை ஒத்துப்போ அப்படின்னு தெரிவிக்கிறான். அப்ப அவன் சொன்ன திருட்டாந்தம் என்னன்னா, அந்த நொண்டியும் கூட சேர்ந்து பண்ணிவிடுறான்னு சொன்னாடியா, அது அவனுக்கு அந்த வேலையே போதாது. அவனவன் ஒரு வேலை மட்டும் செஞ்சா வராது, இன்னொரு வேலையும் செய்யணும். என்னது? கர்த்தத்துவம் மட்டும் இருந்தா வராது. யாருக்கு? நடக்கிறவனுக்கு ஞாபகத்துவம் இருக்கணும். ஏன்னா நடந்து போச்சு, இது வலது பக்கம், இது தெற்கு, இது இடது பக்கம், அது தெரியணும். அது மட்டும் இல்ல, நடந்து போச்சு தன்னுடைய கால் கண் இல்லையே, ஒரு பள்ளம் இருந்ததுன்னா கால் கீழே இறங்க போனோம், கால் கீழே இறங்க போனோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, திருப்பியும் முதல்ல நடந்த மாதிரி நடக்க மாட்டான். நாமே பாருங்க, ராத்திரி இருட்டு நமக்கு நடக்கணும்னு வச்சுக்கேன், ஒரு படிக்கட்டு இறக்கணும், படிக்கட்டு நமக்கு தெரியாது, சட்டுன்னு காலை வச்சுக்குவோம், ஜபக்கட்டின்னு கீழே வந்துடும், கீழே வந்துடும், கீழே வந்து விரல அப்படியே அந்த கால் ஒரு மாதிரி ஒரு ஜர்க்காகும், ஜர்க்காகுதுன்னா அதுக்கப்புறம் உடனே அப்படியே நடக்குமா? அப்படி சுதாரிச்சு நின்று அடுத்து படிக்கட்டு இருக்கான்னு மெல்ல தேய்ப்போம்னா அந்த ஞானம் வரணுமா வேண்டாமா? அந்த ஞானமே இல்லைன்னா இன்னும் கஷ்டத்தை மட்டும்தான் இருக்கும் வச்சுக்கேன். அப்ப கீ கொடுத்த பொம்மை மாதிரி போயிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? கீ கொடுத்த கருத்தத்தை மட்டும்தான் இருக்கு, ஞாபகத்துவம் இல்லையே. அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி போக முடியாது. அப்ப ஞாபகத்துவம் இருந்துதான் ஆகணும். ஜீவனுக்கு கருத்தத்தை இருந்துதான் ஆகணும். ஏன் கருத்தம்னா வலது கையை காட்டணும், இடது கையை காட்டணும், எங்க பள்ளம் இருக்கு, எங்க இருட்டு இருக்கு, அதை பார்க்கணும். போகணும், பார்க்கணும்னா அப்படியே பார்த்தா தெரியாது, அப்படி எட்டி பார்க்கணும், இது பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும், போனோம் அத்தனையும் பார்க்கணும். அதனால நீ சொல்ற மாதிரி அது ஒவ்வாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேல அவன் இன்னொன்னு சொன்னா, இந்த ஜீவாத்மா அதிஷ்டானம் பண்ணணும்னு சொன்னேன், நான் எப்படி அதிஷ்டானம் சொன்னேன், நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்ட்டான். ஜபா குசுமத்தை போல அப்படின்னா இது ஒரு அடி விடாம இதை சொல்லுவோம். ஜபா குசுமம்னா இந்த செம்பருத்தி புஷ்பம் இருக்கு இல்லையா, சோகப்பா இருக்கிற ஜபா குஷ்பம் புஷ்பம். அந்த ஜபா புஷ்பம் இருக்கு இல்லையா, அந்த புஷ்பத்தை அதாவது இந்த புருஷ சன்னிதானத்தை விகாரம் அடைகிறது அப்படி இல்லையா, ஜபா குசும புஷ்பத்தை போல அது விடாம பிடிச்சுப்பான். ஸ்படிக கல் இருக்கு இல்லையா, ஸ்படிக கல் இருக்கிறேன் நல்ல பல பல ஸ்படிகம். இந்த ஸ்படிக கல் பக்கத்துல நீங்க எந்த வஸ்து, ஏதாவது வர்ண வஸ்துவாக இருக்கக்கூடிய வஸ்து வச்சா அந்த ஸ்படிக கல் அந்த வர்ணத்தோடு சேர்ந்துடும். பாத்தீங்களா? ஸ்படிக கல் பக்கத்துல ஜபா குசும புஷ்பத்தை வைத்தால் என்னது, அந்த ஜபா பூ, அதாவது அந்த சிகப்பு பூ அதன் பக்கத்துல வச்சா அந்த பூவின் சிவப்பு அந்த ஸ்படிக கல் மீது படிக்கிறது இல்லையா, படுறதா இல்லையா, என்ன வரும்? ஒரு ஸ்படிக கல் இங்க இருக்கு, இங்க சிகப்பு புஷ்பம் வைக்கிறோம், இந்த புஷ்பத்துடைய அந்த கல்ல பூர்த்தியாகிடும். இது இயற்கையாவே எல்லையெல்லாம் இருக்கும். ஆனா இந்த புஷ்பத்துடைய தன்மை பட்ட ஒண்ணு என்ன ஆகுது, சிகப்பா மாறுறது இல்லையா, சிகப்பா மாறுறது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவுடைய சன்னிதானத்தால, புருஷ சன்னிதானத்தால், ஜீவாத்மா சன்னிதானத்தால பிரகிருதி விகாரம் அடைகிறது. பிரகிருதி விகாரம் அடைகிறது சார். எது வரைக்கும் விகாரம்? இவருடைய சன்னிதான விகாரம் எது போல? ஜபா குசும புஷ்பத்தை போல. எது போல? ஜபா குசும புஷ்பமானது எது பக்கத்துல வைக்கணும்? ஸ்படிகத்து பக்கத்துல வச்சா அப்படின்னா சரி. அப்ப என்னன்னா பக்கத்துல வச்சா அது வந்துருமோனோ? ஆமா. அப்ப இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வர்ணமானது ஜபா குசும புஷ்பமா, அந்த வர்ணமானது இந்த புஷ்பம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். புஷ்பம் போயிட்டு அந்த வர்ணம் இருக்குமா? புஷ்பம் போயிட்டு வர்ணம் போயிடும். இப்ப புஷ்பம் இருக்கிற வரைக்கும் தானே இருக்கும். இப்ப புஷ்பம் இருக்க வரைக்கும் தானே? ஆமா, புஷ்பம் நித்தியம் தானே அப்படின்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மா நித்தியம் தானே, ஜீவாத்மா நித்தியம் தானே, பிரகிருதியும் நித்தியம் தானே, நித்தியம் தான். அப்ப இந்த ஆத்மாவும் சன்னதியும் நித்தியம் தானே. சுவாமி என்ன கேட்கிறார் பாருங்க, புஷ்பம்னா நம்ம ஜபா புஷ்பத்தினா ஜபா ஆத்ம சாணத்தை வச்சுக்கணும், ஸ்படிக கல்ல பிரகிருதி சாணத்தை வச்சுக்கணும். பிரகிருதி நித்தியம் தான், ஜீவாத்மா நித்தியம் தான். என்ன அதே போல இந்த சந்நிதியும் நித்தியம் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது நித்தியம் தானே, நித்தியம் தான். அப்ப என்ன தரமாகும், ஆத்ம சந்நிதியாலே இந்த பிரகிருதி விகாரம் அடைஞ்சு உருவாகின்றே இருக்குமே தவிர அந்த சன்னதி நித்தியம் ஆயிடுச்சுன்னா பிரகிருதி விகாரம் அடைஞ்சு உருவாகிட்டே இருக்கும். அது ஒரு நாளும் லயமடையறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டார், பிரளயம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டார். ஏன்னா இவன் என்ன பண்ணிருக்கான், ஜீவாத்மா நித்தியம் ஒத்துட்டு இருக்கான். அந்த பிரகிருதியுடைய சம்பந்தம், அதாவது ஜீவாத்மாவுடைய சந்நிதி சம்பந்தம் நித்தியம் ஒத்துட்டு இருக்கான். பாருங்க, தான் என்ன தப்பு பண்றான்னு தெரியாம முதல்ல எழுதி வச்சிடறான், இந்த கொள்கை எழுதி வச்சிடறான். எழுதி வச்சுட்டு தான் பின்னாடி இந்த தப்பெல்லாம் இருக்க பொருளுக்கே தெரியாம எடுத்துன்றார். அப்ப புருஷ சன்னதியும் நித்தியம், நித்தியம் இல்லேன்னு சொன்னா அப்ப எப்ப கிடைக்கணும் வந்து அதுக்கு மேல இன்னொரு கொஸ்டின் வந்துடும். அப்ப எப்ப அது சேரும்னா, அப்ப இப்ப ஏன் சேரலன்னு தோணும். இப்ப சேராதுக்கு தான் காட்டன் கொண்டு விடுக்கும், இப்படியே காட்டன் கணிச்சா பிரவாகமா அதுக்கு பதிலே கிடைக்காம போயிடும். அதனால பண்ணா நித்தியம் சொல்லிட்டான். நித்தியமானபடியால அப்ப வளர்ந்துட்டே இருக்கும். புரியத்துக்காக சொல்லுங்க, ஒரு மிஷின் ஓடிட்டே இருக்கு, காட்டு இருந்துட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு. எப்ப சுவாமி அனைத்தா இல்ல சுவாமி, மிஷின் நித்தியம்,
கரண்ட் நித்தியம். அப்ப எப்ப அது அணையும்? அணையத்துக்கு வாய்ப்பே இல்லையா? அப்ப பொருள் உருவாகிட்டே இருக்கும். பொருள் உருவாகிட்டே இருந்தா பொருள் ஒரு காலம் நிற்கணும், அழியணும் பண்ணும். அழிஞ்சாத்திரம் லயமாகும். அழியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்? ரெண்டுமே நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த மிஷின் நிச்சயம் ஆயிடுச்சு, கரண்ட் நிச்சயம் ஆயிடுச்சு. இது போல ஜபா புஷ்பம் அந்த ஜீவாத்மாவும் நித்தியம், அந்த ஆத்மாவும் சன்னதியும் நித்தியம், பிரகதியோட சன்னதியும் நித்தியம். நித்தியமானபடியாலே எப்பவுமே இது பிரளயம் இது இந்த பிரகதி விகாரம் வந்து உருவாகிட்டு கொண்டே இருப்பது வர. ஆனா அவன் மதத்தின்படி பிரளயமே வரவேறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவன் மதத்துல பிரளயத்தை ஒத்துட்டு இருக்கான். நான் சொல்றது புரியுதா? பிரளயத்தை ஒத்துருக்கான். பிரளயத்தை ஒத்துருக்கான்னு அழிவு இருக்கணும். அழிவு இருக்கணும் என்ன ஆகும்? அழிவு வரணும்னா புருஷன் விலகினாத்தான் அழிவு வரும். எது போல இந்த ஜபா குசும புஷ்பம் இருக்கு, இந்த புஷ்பத்து பக்கத்துல இது வச்சாதான் அந்த ஸ்படிகக்கல்ல அந்த சிகப்பு நிறைய ஏறும். எடுத்துட்டு வச்சுக்கேன், சிகப்பு நிறைய ஏறுமா? ஏறாது. ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த ஜபா குசும புஷ்பத்துடைய அந்த படிக்கத்து பக்கத்துல இருக்கிறது நித்தியம். ஏன்னா புருஷ சன்னிதான நித்தியம் சொல்லியாச்சு. புஷ்பம் ஆத்மா சாரம், ஆத்மாவும் நித்தியம் சொல்லியாச்சு. எப்ப ஆத்மா நித்தியமோ சன்னிதானம் நித்தியமோ அப்ப எப்பவுமே அது ரெண்டுமும் விகாரம் அடைஞ்சிட்டே இருக்க. விகாரம் அடைஞ்சிட்டே இருந்தா உருவாகிட்டே இருக்கிறது. உருவாகிட்டே அப்ப லயமே ஆகாத. லயமே ஆகுதுன்னா என்ன சொன்ன சுவாமி என்ன இருக்கட்டும் வேண்டாம், நீ பிரளயம் ஒத்துருக்கிய, பிரளயம் ஒத்துருக்கிய, அப்ப பிரளயம் எடுத்து வார்ப்பே இல்லையா? ஆனால் புருஷன் எப்ப நித்தியம் என்றாயோ அப்ப சன்னதியில் நித்தியமா இருக்க வேண்டியா? இப்ப லயத்துக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுமே. தவறாக போகும் பட்சத்தை நிரசிக்கிறார். பட்சமே தப்பு. அப்ப என்னன்னா சிட்டியா சிட்டிலே இருக்கின்றே மேனுபேக்சர் ஆயிட்டே இருக்கும். எப்ப சுவாமி அழியன்னா கிடையாது, அதே நிலையில் இருக்கிறார். அதான் இது கிடையாது, கூடவே கூடாது அப்படின்னாரு. அதனால்தான் இது கிடையாது. 3 பாவத்தை பார்த்துக்கணும். ஒண்ணு ஜபா குசுமம் புஷ்பம், இன்னொன்னு அந்த காந்தம், அது அது அதுக்கு அடுத்தது இந்த நிலை உண்டியும் கூடணும். அதை 3 பார்த்தேன். இந்த 3 நினைச்சு புரிஞ்சு தோணுது, புரிஞ்சு நினைச்சிட்டார். இதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்றார். சரி சுவாமி, இவருக்கு நடத்துவதல்ல, ஈஸ்வரால் தான் நடத்தப்படுகிறது என்று ரொம்ப சுலபமா நம்ம தெரிவிக்கலாம். இன்னொன்னு என்ன சொன்னார், பகவான் தேவையில்லை, அவர் என்ன பண்றாரு, இந்த புருஷ சந்நிதி விவேகம், அதனால சிருஷ்டிக்கப்படுறது, அதனால என்ன நடக்கிறதுன்னு சொன்னாரு. மதுவும் தேவையில்லை சொன்னாரு. இது ரொம்ப சுலபமா நிரூபிக்கலாம். பகவான் இருக்காரு புரியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் உட்கார்ந்தார், கடைசி உட்கார்ந்தார், சாப்பிட உட்கார்ந்தார். 7 மணிக்கு சாப்பிடணும்ட்டார். 7 மணிக்கு சாப்பிட்டேன்ட்டார். ஏன்னா மருத்துவர் சொல்லிட்டார், நீ 7 மணிக்கு சாப்பிட்டா தான் உனக்கு சக்கரை வச்சுருக்க, உப்பு வச்சுருக்க, என்னென்ன பண்டங்கள் இருக்கோ அத்தனை பணம் வியாதியா வச்சுருக்க, அதனால நீ சாப்பிட்டு ஆகணும்ட்டார். இவர் 7 மணிக்கு வந்து சாப்பிட உட்காந்துட்டார். உட்காந்து சாமி ஒரு கவலத்தை நல்லா பசிச்சா கவலத்தை வாயில படுத்து கதவுல யாரோ தட்டுறா, வாசக்கதவை தட்டிட்டு இருக்கா. இவர் 7 மணிக்கு நான் சாப்பிடுவேன்னு சங்கல்பம் பண்ணிட்டார். 7 மணிக்கு சாப்பிடுறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டார். ஏன்னா மருத்துவர் 7 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டார். இவரா தனியை பண்ணியிருக்கார், இவரா சம்பாதிச்சிருக்கார், இவரா சாப்பிட போறார், இவரா என்ன போட்டு சாப்பிட்டார். யாரையும் எதிர்பார்க்கல. இவருக்கு பிரம்மத்தை ஒத்துக்கல. இவர் நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன் இல்ல, நிரீஸ்வரன். அவன் பிரம்மத்தை ஒத்து உள்ள இதெல்லாம் ஒத்துக்கல. அவர் ஐஸ்வர்யம் வந்துட்டு போகுதுன்னு தான் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஒத்துக்கல. எது சொல்ல வந்தேன்னா, அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் சாப்பிட்டு இருக்கேன், இதுக்கு குறுக்க அந்த ஸ்ரீமன் நாராயணா கிடையாது, நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட்றேன், தேவையில்லை அப்படின்னு 7 மணிக்கு சாப்பிட உட்கார்ந்தார். கதவு வாசக்கதவை தட்ட ஆரம்பிச்சார். தட்டினா தட்டிட்டு போனோம். நான் 7 மணிக்கு சாப்பிட்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன். சாப்பிட்டு ஒரு கவலத்தை வாயில வச்சு அவன் தட்டு கதவே தன் கைக்கு எடுத்துறவா தட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்படி தப்பதன்னு தட்டிட்டு இருக்காரு. கதவே பிச்சு எடுத்துருவா போடுது. அதுவா தட்டி அது வேகமா போனார். இங்கிருந்து என்ன இதுவா தட்டி இவருக்கு வெறிப்பா வந்துடும் இல்லையா, வேகமா போனார். அப்படின்னு கதவை வேகமா திறந்தார். திறந்தோன்னு யார் என்ன வேணும்னார். இது ராமசாமி வீடு தானே அப்படின்னார். இவர் பேர் கிருஷ்ணன். இந்த வீடு இல்லையே, நான் கிருஷ்ணனாச்சு வேகமா சொன்னார். ஐயோ தப்பா வந்துட்டேனே, தப்பா வந்துட்டு 4 பேருக்கு 4 வார்த்தை பேசி கிளம்பி போயிட்டார். இங்க 5 நிமிஷம் போயிட்டு 7 மணிக்கு இவர் சாப்பிட்டுருக்கணும். இவர் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார். 5 நிமிஷம் போயிடுச்சு. சரி ஆயிடுச்சு, இனிமே ஒண்ணும் கிடையாது. உட்கார்ந்து சாப்பிட பண்ண நேரம் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து உடனே இது இருக்கு, இது விரோதி. எப்ப பண்ணாலும் இது எப்போ இருந்தாலும் என்னைக்காவது விரோதியா இருக்கும். இது கடற்கரை அடிக்கிறது, அடிச்சுட்டு போட்டோம். நான் 7 மணிக்கு சாப்பிடணும்னு நினைச்சு நான் சாப்பிட போறேன். ஆனா என்ன ஆச்சுன்னா விடாம அடிச்சுட்டே இருக்கு. அவ விடல, திருப்பி போட்டுட்டே இருக்கா. என்ன போட்டுருக்கா இவரால உட்கார்ந்து சாப்பிட முடியல. சில பேருக்கு நமக்கே வெறுப்பாயிடும். இது பண்றானாலே ஒரு தடவை பண்ணிட்டு அவ எடுக்கலன்னா விட்டு, சரி ஏதோ ஒரு
விஷயத்துல இருக்கா, ஏதோ தெரியாம இருக்கலையோ இல்ல அவ எங்கேயோ வச்சிருக்கா போட்டிருக்கு அப்படின்னு விட்டுணும். அதுக்கப்புறம் அவளை பார்த்து பண்ணுவான். ஏன்னா முந்தியில அந்த சௌகரியம் கிடையாது, யாரு பண்ணான்னு தெரியாது. இப்ப யார் பண்ணா, எதுக்கு பண்ணிருக்கா, எந்த நிலையில் எல்லாமே அது காட்டு கொடுத்துருக்கு இல்லையா, எல்லாமே பண்ணிருக்க. அப்படி இருக்கச்சே இவர் அடிக்கிறத பார்த்தா விடாம வச்சுட்டு இருக்கிற, இது எடுத்துட்டா அவனுக்கு இதை எடுத்து வந்தார். இது எடுத்து ஒண்ணு அவரு இதெல்லாம் பேசலாம், யாரோ என்னன்னோ பேசலாம். கடைசியில் வந்து இவரை பத்தி இவர் இருக்கிறதே இல்லை. உங்க குழந்தை இங்க செஞ்சிருக்கா, இந்த கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருக்கா, உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காமன்னு இவர் குழந்தையே இல்லை. இத்தனையும் பேசிட்டா 10 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நானே இத்தனையும் நீ விரதமா பேசிட்டு இருக்கிறேன்னு வச்சுட்டாரு. ஆயிடுச்சு, 7:15 ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காருல்ல, இவருக்கும் அவருக்கும் ஆகாது. ஏன்னா இவர் வந்து சாங்கியன், இவர் சாங்கியன், பிரம்மத்தை வேண்டாம் இல்லைன்னு ஒத்துட்டு இருக்காரு. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிருக்காரு, பகவான் நம்பு அவரை நம்பி எல்லாத்தையும் பண்ணி சொல்லிட்டு இவர் ஒத்துக்கிறதே கிடையாது. அப்ப அவர் வந்தார், 7:15 வந்தார். 7:15 பிறகு நேரம் அவர்கிட்ட வந்து கேட்டார், என்ன ஆச்சு ஏதாச்சு, 7 மணிக்கு சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு. 7 மணிக்கு சாப்பிடுன்னு சொன்னேன், ஏன் 7 மணி நாடி பண்ணி சாப்பிடாரு, ஏன் நாடி ஆயிடுச்சுனாரு. இவ வந்து அவ வந்தாரு, அவ வரட்டும் வராம போகட்டும், நீ தான் சம்பாதிச்ச, நீ தான் கல்வி பண்ண, நீ தானே எல்லாம் போட்டுட்ட, நீ தானே பட்டுதான் பண்ண, நீ தானே சாப்பிடணும், ஏன் விட்டேன்னு அப்படின்னு இப்பதான் பண்ணிருக்கா. அப்ப குறுக்க யாருமே இல்லையே, யாரோ குறுக்க ஏதாவது வந்தாரா, காரணம் இல்லையே. நீர் தானே 7 மணிக்கு சாப்பிடணும்னு சங்கல்பம் பண்ணிட்டாரு, எதுக்கு சாப்பிடல. அப்ப என்ன ஆகுது, இன்னார் இந்த நிலையில, இன்னான் இந்த நிலையிலோ, இப்படிப்பட்ட நிலையிலே அவன் இதை சாப்பிடணும் என்று முதலிலேயே பகவான் எழுதி வச்சிருக்கான். இந்த 7:15 ஆனதுக்கு எது காரணம், நீ நினைக்கிற 7 மணிக்கு நான் சங்கல்பம் பண்ணிட்டேன்னு, நீ எத்தனை சங்கல்பம் பண்ணாலும் அந்த பகவத் சங்கல்பம் என்ன இருக்கோ அதுதான் நடக்க போறது. நீயா நினைச்சிருந்தபடியாவது நடக்க போறது இல்ல, புரியுதா? அப்ப 7 மணிக்கு நீ தானே சங்கல்பம் பண்ண, நீ தான் சொல்ற நான் சம்பாதிச்சேன், நான் தலைய பண்ணேன், நான் இலைய போட்டுட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன், நீ தானே சொன்ன, நான் சாப்பிட வேண்டியதானே 7 மணிக்கு, ஏன் 1/4 மணி நேரம் மணி ஆக்கினேன், நாழி கழிச்சு அப்படின்னு கேட்டேன். அப்ப புரிஞ்சுக்கிறாரு, பார்த்து வந்தா. இப்ப நாழி ஆனதுக்கு எது காரணம், இன்னார் இந்த நிலையில இருக்கக்கூடியவர் இன்னபடி சாப்பிடணும்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அந்த முடிவானபடியால அதனால நீ ஈஸ்வரன் ஒத்து போன, நாங்க எதோ எப்படியோ பண்ணிட்டோம்னா அந்த நிலை இல்லை. சந்தனம் இருக்கு, சந்தனத்தை பூசிக்கிறேன், புஷ்பம் இருக்கு, புஷ்பத்தை போட்டுக்கிறேன், புஷ்பத்தை போட்டு அனுபவிக்கிறேன், அனுபவிச்ச உடனே அந்த புஷ்பத்தை புத்தினா எடுத்து கீழே போட்டுருவானோ. அநேகமா தனுர் மாசத்தெல்லாம் சில பேர் உபன்யாசகரா இருக்கிறதுனால இந்த சமயத்தை சொல்றேன். தனுர் மாசம் எல்லாருக்கும் புஷ்பம் மாலை போட்டுவா. தனுர் மாசம் வந்ததுன்னா அநேகமா சாமந்தி மாலை தான் வரும். எப்படி இருக்கும், மல்லி புஷ்பமா இருந்தா அப்படி நல்லா மத்த இருக்கும், அதை கொஞ்சம் வாசனை பார்த்துக்கலாம். சாமந்தி வந்து குத்தாரம் 10 நிமிஷம் பொறுத்துக்கலாம் இல்லையா, அதுக்கப்புறம் அதுக்கு போட்டு இருக்க முடியுமா, போட வேண்டாம்னு சொன்னா தப்பா போயிடும். அப்ப கைட்டு வைக்கணும். இப்ப நான் கைட்டு வைக்கிறேன்னு, இந்த கைட்டு வைக்கிறச்சு அடியேனா கயட்டனா இல்ல யாரா நியமிச்சு கயட்டனா, இது என்ன சந்தேகம். உமக்கு உடம்புல குத்துறது நல்லா கழுத்துல குத்திட்டு இருக்குன்னு தெரியாது, அதனால நீ கைட்டு வைக்கிறேன்னா இல்லைன்ட்ட. 10 நிமிஷத்துக்கு நீங்க கயட்டனா அந்த ஆர்டர் வந்துருக்கு, அதனால நான் கயட்டேன். ஏன்னா நிறைய பேர் கயட்டாம இருக்காரு, அவளுக்குதான் குத்தாம இருக்கா, குத்திட்டு தானே இருக்கு. ஏன் மல்லி புஷ்பம் குத்தாம இருக்க செய்து போட்ட உடனே சில பேர் கயட்டவானா இருக்காரு. இப்ப இன்னாருக்கு உடனே கயட்டணும்னு சொல்லி அங்கிருந்து ஆடு வருது, இன்னார் குத்தனா கயட்டணும் இங்க இருந்து ஆடு வருது, இன்னார் குத்திட்டு இருந்தாலும் போட்டுட்டே இருக்கட்டும் அங்கிருந்து ஆடுறது, இன்னார் இந்த நேரத்தை சந்தனத்தை பூசிக்கிட்டு ஆடு வருது, இன்னார் சந்தனத்தை பூசா வெறும தொட்டுட்டு போட்டுன்னு ஆடு வருது. இது எத்தனை பண்றது யாரு, அவன் தானே பண்றான். அதனால இதனால அது ஏற்படல. அதனால 3வது சொல்றத நீ ஒத்துண்டுதான் ஆகணும். நீ ஒத்துக்கலன்னா அப்ப 7 மணிக்கு நீ ஏன் சாப்பிட தகுதி சொல்லுங்க, 7 மணிக்கு சாப்பிட்டா அதுக்கு தகுதி சொல்லு. பதில் இல்லையே, பதில் இருந்தா தானே, பதிலே இல்லையே, என்ன பதில் சொல்ல முடியும், ஒரு பதிலும் சொல்ல முடியாது. எது இத்தனையே நாம எத்தனையோ காரியம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ காரியம் பண்ணி 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 பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா சில காரியம் நமக்கு நன்ன முடியாது, சில காரியம் முடியாம போறது. உபன்யாசத்துக்கு வரும்னு நினைக்கிறோம், சில நாள் வர முடியாம போறது, சில நாள் வர முடியும் வந்துட்டு இருக்கிறது. இது இத்தனை வந்துட்டு இருக்கச்சே, ஆனா நான் வந்தேன்றதுக்காக அன்னைக்கு உபன்யாசம் ஓகோன்னு இருந்ததோ, வராதபடியால உபன்யாசம் கெட்டு போயிட்டோ, இந்த மாதிரி இல்லையே. சரி, இன்னைக்கு உபன்யாசம் நான் போகணும்னு நினைச்சேன், என்னால போக முடியல. இப்ப போக முடியாத காரணம் அவரா நானா? இப்பதானே சுவாமி நீங்க சொன்னேன், அவர் தானே முடிவெடுத்துதான் சொன்னேன். அப்ப தப்பு என்னுடைய இது இல்ல, தப்பு அவருடையது. போட்டுடலாமா, தாராளமா போடலாம். ஆனா என்னது ஒண்ணு ஒத்துக்கணும், அவருடைய தப்பு என்னதுன்னா என் கர்மத்தின் அடியாக அவர் கொடுத்தார். ஏன்னா எனக்கு நல்ல கர்மா இருந்து வச்சுக்க,
புண்ணிய கர்மாவத்துக்கு போனாரு, புண்ணிய கர்மத்துக்கு போனாரு. அதே என்கிட்ட பாபகர்மாவன்னு வச்சுக்கேன், அந்த உபன்யாச போகத்தை தடுக்கக்கூடிய சக்தியும் அவருக்குதான் இருக்கு. நாம பண்ணல, இல்லையா, நாம பண்ணல. அப்ப நமக்கு நல்லது நடந்தாலும் அவர்தான் பண்றாரு, தீயது நடந்தாலும் அவர் தான் பண்றாரு. அப்ப நல்லது நடக்க அவர் பண்றாருன்னா என்னுடைய புண்ணிய காரியமா? இல்ல, அவருடைய சுகிருதம். தீயது நடந்தா என்னுடைய புண்ணிய காரியமா பாப காரியம்? என்னுடைய பாப காரியம் தான். அப்ப அவர் பண்றது இல்லை. என்ன சுவாமி, இது கொஞ்சம் பாரபட்சமா இருக்கு, இது கொஞ்சம் பாரபட்சமா இருக்கு. நல்லது நடந்தா மாத்திரம் அவருடைய சுகிருதம் சொல்றேன், தீயது நடந்தா மட்டும் என்னுடைய பாப காரியம் சொல்றேன்னா ஒண்ணு நாம நிச்சயமே பாப்பல. தாயார் இருக்கா, தாயார் நமக்கு எல்லாம் சோறு ஊட்டிட்டு இருக்கா, என்னோ பண்ணிட்டு இருக்கா. நான் கீழே விழுந்துட்டு அடிபட்டு நேரா தாயாரை வந்து அடிச்சேன். நீ என்னை கீழே விழ வச்சுட்டேன்னு அடிச்சிட்டேன். அவளை விழ வச்சாளா? இல்லவே இல்லை. விழுந்தது நானு, ஆனா சிறு குழந்தையா இருக்கச்சு தானு. ஆனா அவரை காலை பிடிச்சி அடிச்சிடணும், இந்த விழ வச்சுட்டேன்னு அடிக்கிறணும். அதே அவள் எனக்கு நல்லது நிறைய பண்ணிட்டு இருக்கா, நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த நல்லது பண்றச்சு அவ பண்ணான்னு நான் ஒத்துக்கிறேனா? ஒத்துக்கிறது இல்லை. அது நான் கீழே விழுந்தா மட்டும் அவளை போய் அடிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இந்த திருஷ்டாந்தம் நல்லா பாருங்க. கீழே விழுந்துட்டேன்னா நீ என்னை விழ வச்சுட்டியே அப்படின்னு போய் அடிக்கிறேன்னு என்ன இந்த மாதிரி நல்லா பார்த்துட்டேன்னு அதே கொண்டு போய் சொல்றதா? இப்ப நல்லா பார்த்துட்டதுக்கு எது காரணம்? அந்த தாயார் தான் காரணம், இவ காரணம் இல்லை. கீழே விழுந்தது எது காரணம்? அந்த தாயார் காரணமா? இவருடைய அஜாக்கிரதையால். இந்த இடத்துல அஜாக்கிரதை என்றுதான் கர்மா. புரியுதா? நல்லா புரியுதா? இந்த அஜாக்கிரதை, குழந்தையோட அஜாக்கிரதை குழந்தைக்கு தெரியாது. நேரா போய் நெருப்ப சுட்டு விட்டு விலை கிடைக்கிறதுக்கு கையில போய் சுட்டு விட்டு அந்த குழந்தைக்கு ஒண்ணு அழ ஆரம்பிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் இந்த மாதிரி சுடுற மாதிரி குழந்தைய சுடுற மாதிரி பண்ணிட்டேன்னு தாயார் தான் வைக்கிறா. தாயார் தானே வைக்கிறா. நான் சுட சொன்னேன்னா நான் கொண்டு போய் கை வச்சிடறேன்னு தாயார் கேட்பாரானா? ஒத்துக்கிறாளோ? ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி சுட பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டு அவன் நினைக்கிறா இல்லையா? ஆனா அந்த நினைவு எதனால ஏற்படுறது? ஆனா தாயாரா பண்ணல. இவருடைய அஜாக்கிரதையால, குழந்தையோட அஜாக்கிரதையால நடந்தது. ஆனா அதே ஒரு நல்லது நடந்ததுன்னா ரொம்ப நல்லது பண்ணிட்டேன், ரொம்ப நல்லது பண்ணிட்டியே, ரொம்ப நல்லது பண்ணிட்டே அப்படின்னு கூட கொண்டாடுறாள் அந்த தாயார? இல்லவே இல்லை. யாரா கொண்டாடுறாளா? இப்பதானே பார்த்தோம். இயற்கையான தன்மை, சுவாபாவிகம் பார்த்தோம். இப்பதானே பார்த்துக்கோம். கொண்டாடுறதே கிடையாது. அது அந்த நல்லது பண்ணா மட்டும் நாம பண்ணிக்கிறோம்னு சொல்றோம். நல்லது நடந்தா, தீயது நடந்தா மட்டும் அவர் மேல பழி போட்டோம்னா அதுதான் உண்மை. நல்லது எது உண்மைன்னா நல்லது பண்ணா அவருக்கு தான். ஏன்னா என்கிட்ட புண்ணியம்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் சுகிருத்தம் கிடைக்கும். புண்ணியம் கிடையாது, பாபம் தான் இருக்கு. அப்ப பாபத்தால எனக்கு தீயது கிடைக்காது. அப்ப நல்லது நடக்கிறது எதனால? அப்ப சுகிருத்தம் தானே. அப்ப சுகிருத்தத்தால நல்லது நடந்தா நேத்திக்கிட்ட நடந்திருக்காங்க. அவர் தானே சுவாமி சொன்னாரு, என்னுடைய புண்ணியத்தால் நடக்கல இல்லையா, என் புண்ணியத்தால் நடக்கலையானோ? எப்ப என்னுடைய புண்ணியத்தால் நடக்கலையோ அப்ப நேத்தியம் நடந்திருக்கலாமே. நேத்தியும் புண்ணியம் இல்லை, இன்னைக்கு புண்ணியம். இதுதான் ஆழ்வார் கேட்கிறார். இன்றெண்ணை பொருளாக்கி தன்னை என்கொள் வைத்தால் அன்றெண்ணை புறம் போக புணர்த்தது என் செய்வான் அப்படிங்கிற. இப்ப நேத்தியம் நடந்திருக்கலாம்னா அவர் உன்னை நினைக்கிறார். என்ன நினைக்கிறார் தெரியுமா? நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு, அதை நான் சுகிருத்தமா எடுத்துக்கிறேன். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு, அதை நான் சுகிருத்தமா எடுத்துக்கிறேன். ஏதாவது பண்ணு, நான் சுகுமாரா எடுத்துக்கிறேன். என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார் நிலங்கள் அதுங்க அடியார் உதுங்க நிழல் கொடுத்தாய், எத்தையாவது ஒண்ணு பண்ணு, அதை நான் சுகிருத்தமா எடுத்துக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. இவர் பண்ணது தீய காரியம். பசுமாடு அடிக்கிறதுக்காக போனார். அது பிரதட்சணம் பண்ணி பசுமாடு. இவர் போய் பிரதட்சணம் பண்ணார். என் கோயிலை பிரதட்சணம் பண்ணினார். இது இது இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? இதுல சாஸ்திர பிரகாரம் இது பார்த்தா இவனுக்கு பாபம். பகவான் என்ன பண்றாரு? இது அவன் மேல ஒரு சுகிருதம், ஒரு நன்மைன்னு அவன் தள்ள போடுறாரு. உண்மையா அது நன்மையா தீவியா? கத்தி எடுத்துன்னு போறாங்க வெட்டுறதுக்காக அந்த பசுமாட. அத்தனையும் பாவம். அந்த பாவ செயலுக்கு இவர் ஒரு நன்மையை கொடுக்கிறார். ஒரு மனைய ஒருத்தன் சின்ன கட்டினான். எதுக்குன்னா சீட் ஆடுறதுக்காக சின்ன கட்டினான். நல்லா சீட் ஆடிட்டே இருக்கும், பகல் மொழி சீட் ஆடிட்டே இருந்தான். சின்ன கட்டினான். அது விபதேசமா போயிருக்கு. அந்த காலத்துல உற்சவம் நடந்தது. ராத்திரி வந்து சீட் ஆடிட்டு நேரம் தூங்க போயிட்டான். உற்சவத்துக்கு சிறுவைக்கு வரலாம் வந்தா, பக்தாலாம் வந்தா, படுக்க இடம் இல்லையேன்னு சென்னையில ராத்திரி படுத்துட்டு காத்திர எழுந்து கிளம்பி சேர காவேரி போய் தீர்த்த மாட்டி மேற்கொண்டு பெருமாள் சிரிக்க போயிட்டா. என் அடியார் ஒதுங்க நிழல் கொடுத்தாய், சுகிருதத்தை எழுதுறான். அவன் கட்டினது எதுக்கு? சூது விளையாட. ஆனா இது நன்மையா தீமையா? அதான் பெருமாள் சொல்றார். பிளரோக
நன்மை என்று பெயரிடாவது ஒரு தீமையாவது பண்ணுட்டார். தீமை பண்ணுன்னு சொல்லல, தீமை பண்ணு அதுக்கு நன்மையினால் பேர் கொடுக்குற மாதிரியாவது பண்ணிட்டார் அப்படின்னு தான். அவன் வட்டத்துக்குள்ளையாவது பண்ணுன்னு அர்த்தம். இதுதான் சுகுர்த்தம் சொல்றான். இந்த சுகுர்த்தத்தாலதான் உனக்கு கிடைச்சிட்டே வர உன்னுடைய சுகுர்த்தம், அதாவது நான் புண்ணியம் பண்ணேன் கிடைச்சது கிடையாது. எதுக்கு சொல்ற அதைத்தான் இங்க அவர் சொல்றார். இத சொன்னதுன்னா பிரயோஜனமே இல்லையே, நீ பண்ண பாவத்தால உனக்கு அனுபவிச்சதுல, அப்ப எனக்கு நல்லதை பண்ணிட்டா அவனுடைய சுகுர்த்தத்தால உன்னுடைய நிலையில. அதைத்தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இன்னைக்கு ஆழ்வார்த்து பண்ணிருக்கேன், நேற்று ஏன் பண்ணல? இப்ப நாம சொன்ன போனோம் பசுமாட்டை அடிக்க போனேன், அதனால பண்ணேன் அது சுகுர்த்தமா எடுத்துனேன். இதே மாதிரி சிலதெல்லாம் ஆழ்வார்த்த சொன்னார். இல்ல அண்ணா அப்படி போகல ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில பெருமாள் தோத்துட்டார். பெருமாள் தோத்து போயிட்டார்னா ஆழ்வார் கேட்ட பதிலுக்கு சமாதானம் சொல்ல முடியல. சமாதானத்தினுடைய இந்த இடத்துல நஞ்சியரும் நம்பியரும் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. இல்ல பராசர வட்டக்கும் நஞ்சியருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கச்சே என்ன பண்ணுவான் பெருமாள்? ஆழ்வாட்டை சோத்துட்டோம்னு அப்ப சொல்ற பராசர வட்ட நவோடையான ஸ்ரீன்னு ஒரு பெண்ணானவள் வெட்கப்பட்டு தனக்கு இனிமே ஒண்ணுமே பண்ண முடியல, வெட்கப்பட்டுவா இல்லையா? இது அந்த காலத்து வியாக்கியானம். இப்ப இந்த வார்த்தையே சேரவே சேராது. பெண்ணாவது வெட்கப்படுறதாவது எங்க இருக்குது இன்னைக்கு கிடையாது. அந்த காலத்து வியாக்கியத்தான் நவோடையான வெட்கப்படுகிற பெண்ணானவள் என்ன பண்ணுவான்னா தன் கட்ட வரல கால் அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கலாம். தேய்ச்சிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்தாராம். அந்த மாதிரி பெருமாள் வந்துட்டாங்க. இது ஆழ்வார் பார்த்தாராம். ஐயோ உன்னை இந்த நிலை கொண்டு நீ என்ன நீ கொடுத்துருக்க போறோம் இன்னைக்கு ஆழ்வார் ஆகிட்டு அதுவே போறணும் அந்த சப்ஜெக்டே அப்படி விட்டுட்டாராம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அத்தனை தூரம் இயற்கையாக சொல்லி சுவாபாவிகமாகவே நம்ம ரசிக்கிறான். ஆனா அவனுடைய அத்தியாசம் இல்லாமல் எந்த காரியம் நடக்கிறது எதுவுமே எத்தையுமே பண்றதுல அதான் தெரியாது. ஆழ்வார் தெரிகிறார். அப்ப சந்திரத்தை பூசினா பூசிக்கொள்ளணும்னா மற்ற சொன்னதான் போதும். இந்த வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. எதுக்கு தெரிகிறேன்னா என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். ஆழ்வார் தென்னா தனாவென்று வண்டுபுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் சொன்னால் விரோதம் இது ஆகிலின் சொல்லுவன் கேள்வினோ என்னாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தனாவென்று வண்டுபுரல் திருவேங்கடத்துன்னு ஆசிரியர் 3ஆம் பத்து 9ஆம் திருவாழில தெரிவிக்கிறார். என் நாவிலின் கல்வி யார் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், என் நாக்காலே இன்னொருத்தரை பாட மாட்டேன். நான் கேட்டோம் சுவாமி இந்த நாக்குல முன்னாடிய நாக்கு தானே நீ நினைச்சா பாடலாமானோ, ஏன் பாடலன்னு? இல்ல இந்த நாக்கு என் வசத்திலேயே இந்த நாக்கு அவன் தானே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் உட்கார்ந்து யார பாட சொல்றானோ அதுதான் நான் பாடிட்டு இருக்கேன். அதனாலதான் திருவாய்மொழிக்கு நம்மாழ்வார் பாடல பகவான் தான் பாடினார்றதுக்கு இதுதான் பிரதானம். நாக்குல என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவி நாக்குல வந்து புகுந்து இவர் என்ன பண்றாருன்னா இவர் ஒண்ணும் பண்ணல, வெறும் வாய் அசைக்கிறார். இந்த திரைப்படத்துல எல்லாம் ஒருத்தர் பாடிடுவா, அதுக்கப்புறம் இவர் வந்து அங்க போகணுமோனோ அதை பாட போட்டு விட்டுவா. இவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணுமோனோ நடிக்கிறச்சு என்ன பண்ணுவார், அந்த சப்தத்துக்கு அசைக்கணும். அந்த அசைவை தான் இவர் பண்ணாருன்னு. யார் பண்ணாரு? நம்மாழ்வார் பண்ணிருக்கார். இவர் வாய் அசைச்சிருக்காரு. உண்மையாக யார் பாடினது? யானாய் தன்னை தான் பாடி ஆழ்வார் தெரிவிக்கிறார். யானாய் தன்னை தானே பாடிட்டார். யானாய் தன்னை எந்த காரியம் பண்ணலாம் அவருடைய அனுமதி இல்லாம நடக்கப்படுது. அதனால நீ நினைக்கிற நீ நிரீஸ்வர சாங்கியனா இருக்கக்கூடிய நீ பகவான ஒத்துண்டாதான் உண்டு. ஒத்துக்கிறடா நீயும் இதே மாதிரி பாஷான வச்சுட்டு போக அனுப்பிருக்க. அப்ப இப்ப நாக்கால பாடப்படாங்க அனுகிரகத்தாலே ஒளியில தவிர போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச வத்வா சாஸ்திரம் தூண்டுவதற்கு ஒருத்தர் இருக்கிறான் என்று கோஷிக்கும் போது நீ இது இல்லை என்று செய்ய முற்பட்டால் அது நடக்கவே நடக்காது. சாஸ்திரத்தை தூண்டுறதுக்கு உன்னை தூண்டத்தை ஒருத்தர் இருக்கான். போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச மத்வா போக்தா போக்கியம் அஜித்து பிரேரிதான் அதை தூண்டுவதற்கு இந்த மூன்றும் இருந்தே ஆகும். மூன்றும் இல்லாம எந்த நிலையும் இருக்க முடியும். ஏன்னா ஒருத்தர் இருக்கிறானாலே அவனுக்கு அவன் அனுபவிக்கக்கூடிய பொருளா இருக்கலாம். அப்ப அனுபவிக்கக்கூடிய போக்கிய வஸ்துவா இருக்கணும். அந்த அனுபவத்தை தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் இந்த மூன்று இருந்தே ஆகணும். மூன்றும் இல்லாம நடக்க வேண்டாது. அதனால நீ சொல்வது அசங்கதம். இது தெரிவிக்கிறார். இதுதான் 2வது அத்தியாயத்தாலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அசங்கதம் ரசனா அனுபவத்தேசிய ரசனா அனுபவத்திய அதிகரணத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த நிலையத்தான் முடிச்சிருக்கார். இதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமா அடுத்த நிலை என்னன்னா, அதாவது நையாயிக வைசேஷிக இவாள 2 பேர் தான். இவாளுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் இருந்தா கூட
ரெண்டு மதங்கள், ஒரு மதம் இல்ல, ரெண்டு மதத்துடைய கோட்பாடு அநேகமா ஒன்னாதான் இருக்கும். நையாக வைசேஷம், நையாக வைசேஷ மதம் கேட்கிறார். இப்ப நம்ம இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்ன்றது கேட்படி, அதுக்கப்புறம் அடுத்த புண்ணியத்தை சொல்றேன். ஆனா நையாக வைசேஷிக மதத்தை ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா நையாக வைசேஷிக மதம். நையாக வைசேஷிகன், வைசேஷனுக்குத்தான் மகதீர்காதி அதிகாரத்தை வச்சார் ஸ்ரீபாஷத்துல சுவாமி. 2வது அதிகரணம், அதாவது இதெல்லாம் எல்லாமே 2வது அத்தியாயம் தான். 2வது அத்தியாயத்துல ஸ்ரீபாஷத்துல 4 அத்தியாயங்கள், 4 அத்தியாயங்கள் 16 பாதங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதங்கள். அதுல 2வது அத்தியாயத்துல 4 பாதங்கள். அதுல 2வது பாதத்துல 2வது அதிகரணத்தை தெரிவிக்கிறார். நையாயிக வைசேஷிகம் தான் அக்ஷபாதர் கனாதர். இந்த 2 பேர் அதுக்கு பிரவர்த்தகர்கள். அவதான் அந்த ஸ்தாபித்தவர். அக்ஷபாதர் யார் தெரியுமா? கௌதம முனிவர் தான் அக்ஷபாதர். கௌதம முனிவர் கேள்விப்பட்டிருக்கல, அவர் தான் அக்ஷபாதர். அவர் காலில் கண்ணு இருக்கு. அக்ஷபாதர், அக்ஷன பாதம்னா பாதம், அக்ஷன்னா கண்ணு, அக்ஷனா கண்ணு. அக்ஷபாதர். திருமேஷி ஆழ்வாருக்கும் காலில் கண்ணு உண்டு. திருமேஷி ஆழ்வாருக்கும் காலில் கண்ணு உண்டு. ஆழ்வாருக்கு அவர் மட்டும் தான் கண்ணு, 3 கண்ணு இருக்கு. திருமேஷி ஆழ்வாருக்கு உண்டு. இது எங்க சேவிக்கலன்னா, திருமேஷ போனா அங்க நீங்க மூலவர் பிம்பத்தை சேவிக்கச்சே பிரார்த்திக்கணும். பிரார்த்தினா அச்சய சுவாமி அந்த திருவிழா அந்த கண்ணை சேவை பண்ணியிருக்கார். திருவேஷாருக்கு உண்டு. எதுக்குன்னா அக்ஷபாதன் பேரு. அக்ஷபாதன் கௌதம் பேரு. இவருக்கு தான் கால கண்டு, அதனால்தான் இவருக்கு அக்ஷபாதன் பேரு. கனாதர் ஒருத்தர். அந்த 2 பேரும் கனாதர் தான் நையாயிக்க வைசேஷிக. கனாதர் ஒண்ணு, அக்ஷபாதர் ஒண்ணு. இப்ப வைசேஷிக இவதான் இப்ப என்ன சொல்லணும்னா பரபிரம்ம உபாதான கண்ணு ஒத்துக்கொள்ள மாட்டார். ஜகத்துக்கு பரமாணுக்கள் தான் உபாதான காரணம். முதல்ல எந்த மதமா இருந்தாலும் ஜெகத் சிருஷ்டியை பத்தி முதல்ல சொல்லணும். அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஜெகத் ஏன்னா அப்பதான் அந்த மதத்துடைய கொள்கை என்னன்னு தெரியும். ஜெகத் எப்படி உருவாகிறது. நான் இந்த மதத்தை வச்சுட்டு இருக்கேன்னா அந்த மதத்துடைய கொள்கை என்ன, ஜெகத் எப்படி உருவாகிறது அது சொன்ன போனோம். இவன் என்ன சொல்றேன்னா பிரமாணுக்கள் உபாதான காரணம். அணுக்கள்லாம் சேர்ந்து ஏன்னா பிரம்மம் உபாதான காரணம் ஒத்துக்க மாட்டோம். நம்முடைய சம்பிரதாய வேதத்தின்படி 3 திரிவித காரணமும் பிரம்மன் தான். என்ன காரணம்? நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம். அதாவது கொயவனா இருப்பதும் பிரம்மன் தான், மண்ணா இருப்பதும் பிரம்மன் தான், சககாரியா இருக்கக்கூடிய தண்டு தறி சக்கரம் இருக்கு இல்லையா, நம்ம பானை பண்றதுக்கு மண் வேணும். அதுக்கு என்னது உபாதான காரணம் பேரு. அந்த உபாதான காரணமும் பிரம்மம் தான். சரி, அந்த பானை பண்றதுக்கு நியமிக்கணும் யார் வேணும்? பயம் என்ன பண்ணுவான்? அதுக்கு நிமித்த காரணம் பேரு. அந்த நிமித்த காரணமும் பிரம்மன் தான். சரி, அந்த 2 பேரும் இருந்தா மட்டும் போருமானா தண்டு தறி சக்கரம் சுத்தத்துக்கு அதெல்லாம் வேணுமோ, அதுக்கு சககாரி காரணம்னு பேரு. அந்த 3வது காரணம் பிரம்மன் தான். வேர் முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்றார். நிறைய பார்த்துருக்க இந்த விஷயத்துலாம். அப்ப 3 சுவாதீன திருவித்தரா சேதன சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரபத்தி வேதம் அது வேற விஷயம் சொல்றேன். அப்ப திருவித்த காரணம் பிரம்மமே அப்படின்னு சொல்லிருக்க. ஆனா இவன் என்ன சொல்றான், பரமாணுக்கள் தான் உபாதான காரணம். பிரம்மத்தை வேணா நிமித்த காரணமா வச்சுக்கோ. பிரம்மத்தை வேணா நிமித்த காரணமா வச்சுக்கோ. எப்படி உருவாகுதுன்னா அணுக்கள் கூட்டுறவாலே உருவாகுதுன்ற. ஒவ்வொரு அணுவும் சேருது. இந்த அணு, இந்த ஒரு அணு, திருத்திரணு, தயானு, திருத்திரணு, இது மாதிரி ஒவ்வொன்றும் சேர்ந்து இன்னும் மதத்துக்கு வரல. முதல்ல அவுட்லைன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மதத்துக்கு வர. ஒவ்வொன்றும் சேர்ந்து அப்படி உருவாருதுன்னா இதத்தான் விஞ்ஞானிகளும் இதான் ஒத்துட்டு இருக்கா. இப்ப இவன் சொல்றது நியாயமாத்திரம் பண்றது ஐயா. அந்த எப்படி அவ என்ன சொல்றான்னா அணுக்கள் சேர்ந்து ரொம்ப அழுத்தறதான். அழுத்த உடனே அப்படி வெடிச்சுடுறது. வெடிச்ச உடனே அது இப்படி பறந்து அப்படியே வந்துடுறது. இதான் பிரகிருதி வந்துடுது. அப்ப அணுக்கள் தான் இது, பரமாணுக்கள் தான் உபாதான காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மண் உபாதான காரணம்னா மண்ணு, நிமித்த காரணம் என்னது குயவன். அதே போல சககாரி காரணம்னா தண்டு தறி சக்கரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரா மெட்டீரியல் உபாதான காரணம், அதை பண்ணக்கூடிய தொழிலாளி நிமித்த காரணம், அந்த பண்ணுவதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுதான் உபாதான காரணம். இவன் என்ன சொல்றான்னா ரா மெட்டீரியல் இது பரமாணுக்கள் தான், இது மண்ணு தான் பரமாணுக்கள் உபாதான காரணம். அது மட்டும் இல்ல, இவனுக்கு அது அப்படியே வெடிச்சது அது வந்து. 2வது ஈஸ்வரனை அனுமானத்தால் தான் தெரிஞ்சு கொண்டேன்றான். இவன் வித்தியாசம் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி நிரீஸ்வர சேஸ்வர சாங்கி என்ன சொன்னா, ஈஸ்வரன் உண்டுன்னு ஒத்துண்டு அவனுக்கு ஐஸ்வர்யம் வந்து போடுது. யோக பிரபாவத்தால வந்துட்டு
அது இல்லைன்னா போயிடுனா இவன் ஈஸ்வரனை ஒத்துக்கிறான். ஒத்துண்டு எப்படி ஒத்துக்கிறா? வேதம் சொல்லித்துன்னு ஒத்துக்கிற, அனுமானிக்கிற. எப்படி அனுமானிச்சேன்னா அது சொல்றான். என்ன ஆச்சரியமா சொல்றான். என்ன சொல்றான்னா, இப்ப இதுக்கு ஒரு அதாவது என்ன பண்ணணும்னா ஒரு சங்கிலி பண்றோம், செயின் பண்றோமானோ, செயின் பண்ணணும்னாலே அதுக்கு தட்டான் என்ன பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால தட்டான் இருக்குன்னு இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோமானோ, அதுக்கு என்ன பேரு? அனுமானிக்கிறோம். தட்டாங்க அது ஒரு மேசை இருக்கு, இந்த மேசை இருக்கு, இந்த மேசை பண்ணிருக்கணும்னாலே தச்சன் இருந்தா தானே பண்ணிருக்க முடியும். இப்ப தச்சன் இருந்தா தான் இதை முடியும். அப்ப தச்சன் உண்டுன்னு அனுமானிக்கிறேன். அதே போல இத்தனை பெரிய ஜெகத் உருவாயிருக்குன்னா பிரம்மம் இருக்கணும் அப்படின்னு அனுமானிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்றது புரியல? அனுமானம் எத்தனை தெரிஞ்சுக்கிறான்? இது உருவாயிருக்கு. ஒரு ஒரு காரண வஸ்து காரியம் ஆகுதுனாலே அப்ப காரணம் ஏதாவது இருந்தாகணும். அதைத்தான் அனுமானம். அனுமானிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் வஸ்து. உணவு இருக்குனாலே கொயம் இருக்கணும், சங்கிலி இருக்குனாலே பொற்கொள்ளன் இருக்கணும், மேஜை இருக்குனாலே தச்சன் இருக்கணும். அப்ப கர்த்தா என்பது அனுமானத்தை பண்ணிதான் தெரிஞ்சுக்கிறான். எப்ப காரியம் இருக்கிறதோ கர்த்தாவை அனுமானிக்கலாம். புரியுதா? இப்ப புரியறதுக்காக சொல்றேன். இந்த வஸ்து அந்த வஸ்து இத்தனை அங்க இருந்தது, வெளில போயிட்டோம், திருப்பி அந்த வஸ்து அங்க போயிடுனால அப்ப உள்ளுக்குள்ள யாரோ இருக்காதுன்னு அர்த்தம். ஏன் பார்க்கவே இல்லையே, நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுமானத்தை அதே போல அனுமானிக்கலாம். ஜெகத்துக்குள்ள பெரிய ஜெகத்து உருவாயிருக்க சுவாமி, அப்ப ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு அனுமானிக்க ஈஸ்வரத்தை ஒத்துட்டு இருக்கான். பிரத்யக்ஷ ஈஸ்வரத்தை ஒத்துக்கல என்ன ஞாபகம்? அனுமானிக்கு ஈஸ்வரன் ஒத்துட்டு இருக்கான். ஈஸ்வரன் அனுமானத்தால் ஒத்துக்கொண்ட ஈஸ்வரன். அவர் நிமித்த காரணமாக தான் இருப்பார். நிமித்த காரணம்னா குடத்தை பண்ணுவதற்கு மண் உபாதான காரணம், கொயவன் நிமித்த காரணம். அந்த கொயவன் ஸ்தானத்துல ஈஸ்வரன் வச்சுட்டு இருக்காரு. மண்ணுதான். அப்ப மண் ஸ்தானத்துல இது பரமாணுக்கள். கிரியதா அதுதான். அதே போல ஜெகத்துக்கு உபாதா காரணம் பரமாணு, நிமித்த காரணம் மட்டும்தான் பிரம்மம். சம்சாரம் அனாதி, சம்சாரமானது அனாதி. இவருடைய மதமே வைசேஷிக மதம்னு பேர். வைசேஷிக ஞானம் என்று ஒன்று உண்டு. வைசேஷிக ஞானம் ஒரு எந்த ஞானம், அந்த வைசேஷிக ஞானம் வந்துட்டுன்னா அந்த ஞானம் நசிஞ்சு போயிட்டு வச்சுக்க மோட்சம். நமக்கெல்லாம் ஞானம் வந்தா மோட்சம், இவனுக்கு ஞானம் நசிஞ்சு போயிட்டுனா மோட்சம். அப்படின்னா என்னன்னா, கல்லு போல கட்ட போல பாஷான கல்பம், பாஷான கல்பலத்தை போல இருந்து வச்சுக்க, அதான் மோட்சம். இவன் பிரகாரம் அகல்யா மோட்சம் போயிருக்கணும். கழுதுனா ஆயிட்டா, அகல்யா கழுதுனா ஆயிட்டா. இவன் நெய்யாக வைசேஷிகம் பண்ணா அகல்யா மோட்சம் என்ன? பாஷான கல்பம், கல்லு போல கட்டுப்படும். வைசேஷ ஞானம் ஏற்பட்டு சம்சாரம். அந்த ஞானம் நசிஞ்சு போயிட்டு வச்சுக்க, ஞானம் சூன்யம் ஒண்ணுமே கிடையாது போயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுதான் மோட்சம். பாஷான கல்பத்தை போல இருந்தா மோட்சம். அப்படின்னா அகல்யா மோட்சம் போயிருக்கோமா தெரியல. அகல்யா வந்து ஏன்னா அகல்யா எப்படி இருந்தா, அவ ஏதோ சாபத்தால ரிஷி கொடுத்தார், இன்னாரு அவன் எவனோ ஒருத்தவன் யாரோ ஒரு இத்தனை வந்தவனே தான் அந்த ரிஷியை போல வேஷம் போட்டுக்கொண்டு தான் அகல்யா அனுபவிக்க ஆரம்பிச்சான். அது தெரிஞ்ச அந்த ரிஷி நீ கல்லு போல வேண்டியது அப்படின்னா கல்ல ஆயிட்டாவ. அதுக்கப்புறம் ராவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அகல்யா சாபம் மோட்சம் ஏற்படுது இல்லையா? அப்ப அந்த அகல்யாவுக்கு மோட்சம் திருப்பி வந்திருக்காரு. திருப்பி அந்த கல்லான தந்தை போயிட்டு அகல்யா மாறி அவளும் போயிருக்கா இல்லையா? இது சொல்ல வந்தனா இவன் அகல்யா மோட்சம் அதைத்தான் தெரிவிக்கிற. அப்ப யாராவது கல்லா இருந்தா அவன் மோட்சம் போயிட்டாருன்னு அர்த்தம். இப்ப படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னா குலசேகராக மோட்சம் போயிட்டாருன்னு அர்த்தம். புரியுதா? படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். படி என்னது? குலசேகரன் படின்னு இருக்கு. அவர் மோட்சத்துக்கு தான் போயிருக்காரு. ஆனா அவர் கண்ணாயிருந்து மோட்சத்துக்கு போகல. இவர் நினைக்கிற பிரகாரம் பாராது இல்லையா? அப்ப ஞானம் முதிர்ந்து ஆனந்தத்தை அனுபவித்தால்தான் மோட்சம்னா அதெல்லாம் கிடையாது. கமாஷான நமக்குன்னா அனுபவ ஜனித்த பிரீத்திக்காரிதான் ஞானம் முதிரணும். ஞானம் முதிர்ந்து அது அன்பாகி பக்தியாகி பக்தி வளர அந்த பக்தி உந்த மேலும் மேலும் கைங்கரியம் பண்ணணுன்ற நிலை நம்முடைய நிலை, சாஸ்திரத்தோட நிலை. இவனோட நிலை என்ன தெரியுமா? ஞானமே கூடாது, ஞானம் நசிக்கணும், நசிஞ்சு போயிடும். நசிஞ்சு போயிட்டு அப்படியே அதிகாராய சித்தாய நித்தாய பரமாத்மனை ஒண்ணு தெரியாத பரபிரம், அதாவது ஒண்ணுமே இல்ல பாஷான கல்பம். பாஷான கல்பம்னா கல்லு போல கட்ட போல இருக்கிறது. அது மாதிரி தெரிஞ்சு வச்சேன் மோட்சம். அதுதான் மோட்சம் தான். இதுதான் ஏன்னா நசிக்க விஷயத்த சுவாமி நகத்தீர்காதி அதிகரணம் அந்த இடத்தை அரச பரிமண்டலாப்தியாம் என்று தெரிவிக்கிறார். பரமாணுக்கள் கூட்டுறவால தான் ஜெகத் உண்டாகும். பரமாணுக்கள் கூட்டுறவால ஜெகத் உண்டாகும். இந்த இடத்துல பரமாணுக்கள் கூட்டுறவா ஜெகத் உண்டாகும் சேர்றிய பரமாணுக்கள் சேர்ந்தவனாலே ஒரு
ஒரு நிர்பந்தம் இருக்கு, உனக்கு தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கிறார் சுவாமி. பரமாணுக்கள் சேர்ந்ததுனாலே உனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, அந்த நிர்பந்த பிரகாரம் நீ பண்ண வேண்டாமா? இல்லவே இல்லையா? என்ன தெரியும்னா அது என்ன சொல்றா, ஒரு அணு இருக்கு, 2 அணு துவய அணு, 3 அணு கிருஷ்ணனு, இந்த 3 அணு ஒவ்வொன்னா சேர்ந்து 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 ஜெகத் உருவாதுங்க. இது நையாயிக வைகேஷியின் பட்சம். இப்ப சுவாமி தெரிவித்தார், 2 வஸ்துக்கள் சேர்ந்ததுனாலே சில சில சட்ட திட்டங்கள் இருக்கு. பியூட்டிஃபுல் சுவாமி. இந்த அவசியம் தெரிஞ்சுங்கன்னா இதுல நிறைய நமக்கு தேவையானது இருக்கு. இத்தனை மதத்தை பார்த்திருக்கோமா, அதெல்லாம் நம்ம வாதத்தால நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆனா இது விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கிறார் சுவாமி. இவனுக்கு ஏன்னா இவனுக்கு வணிகாய்க வைசேஷன் நியாய மதம்னு பேரு. இது நியாயமத்த நியாய சாஸ்திரத்தை பிரவர்த்தி வரலாம். நியாய சாஸ்திரம் நிறைய எடுத்திருக்கார் சுவாமி. ஆனா இவன் ஒத்துக்கல. இப்ப பாருங்க, கபிலனுடைய மதத்தை சில இடத்துல எடுத்திருக்காரு. ஆனா அவன் மதத்தை ஒத்துக்கல, அவனுடைய சம்பிரதாயத்தை ஒத்துக்கல. எங்கெங்கெல்லாம் எதிர்த்தெல்லாம் நடந்திருக்கோ அது எதிர்த்தட்டாக இருந்தாலும் அதை ஒத்துக்கிறார். ஆனா அதற்காக அவனை பூர்ணமா எடுத்துக்கல. உடனே ஒரு ஆட்சேபம் வந்தது, அவரை நீ தள்ளும் போது பூர்ணமா தள்ள வேண்டாமா? பூர்ணமா சொல்ல வேண்டாமா? பூர்ணமா தள்ளு, இல்ல பூர்ணமா எடுத்துக்கோ. ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கனா, சாஸ்திர சம்மதமாக எதெல்லாம் சொல்லியிருக்கானோ அதை நான் எடுத்துட்டே தெரியும். இதை முக்கிய பாருங்க. அவனையே தள்ளல, சாஸ்திர சம்மதமாக யார் சொல்லியிருந்தா தெரியும். சாஸ்திர சம்மதமாக ஆதிசங்கரர் வேதம் பிரமாணம் நிர்தாரணம் பண்ணார் இல்லையா? ஆனா வேதம் பிரமாணம் நிர்தாரணம் பண்ண ஆதிசங்கரர் பண்ண நிர்தாரணத்துக்கும் சுவாமி எம்பெருமானா பண்ண நிர்தாரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே கண்டிக்க போறார் அதுக்கு. ஆனா எடுத்துட்டார் இல்லையா, வேதம் பிரமாணம்னு எடுத்துட்டார் இல்லையா? இதுக்கு அதே போல எங்கெல்லாம் சாஸ்திர சம்பந்தமாக நியாய சாஸ்திரங்கள்லாம் பிரவேசிக்கப்படுகிறதோ இதை தேசிகனே கேட்கிறார். இந்த மாதிரி எடுத்துட்டாரா, இந்த மாதிரி எடுத்துக்கிறது உண்டாங்க. ஏன்னா கபில மதத்தை ஆதரிக்கிறமா கூடாது. ஏன்னா நிரீஸ்வர சாங்கியன்னு பார்த்தா ஆதரிக்க கூடாது, சேஸ்வர சாங்கியன்னு பார்த்தா ஆதரிக்கலாம். அவன் யோக பிரபாவத்துல வந்தது வரலாம். அது ஆனா பிரம்மத்தை ஒத்துட்டுருக்கான் இல்லையா, ஆதரிக்க கூடாது. ஆனா சேஸ்வர சாங்கியன் பார்த்தா ஆதரிக்கலாம். இவர் ஆதரிக்கிறா மாட்டாரன்னா சாஸ்திர சம்பந்தமாக எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். சாஸ்திர சம்பந்தம் எங்க இல்லையோ அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைன்னு. இப்ப இது கூடுமா? பூர்ணமா அவனை தள்ளிட்டாங்கன்னா பூர்ணமா தள்ள முடியாது. ஏன்னா அவனும் சில வாக்கிய சாஸ்திர வாக்கியம் அவன் ஆண்டு இருக்கான். சாஸ்திரத்தை பூர்ணமா தளர்த்துக்க முடியாது. எதெல்லாம் ஆட்டுக்கணும், எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் நிச்சயம் எடுத்துதான் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்லுவாங்கன்னா எதான் தெரிகிறாரு. அப்ப சில சில சட்டத்துக்கு 2 வஸ்துக்கள் சேரணும்னாலே சில சில சட்ட திட்டங்கள் உண்டு தெரியுமான்னு கேட்டார். நீ சொல்றது போல சேர முடியாது. எது போலன்னா இதுக்கு தந்து படத்தை திருட்டாத வாங்கிக்கலாம். தந்து படம்னா வேட்டி இருக்கு, இந்த வேட்டி நூல் இருக்கு இல்லையா, வேட்டி நூல் இருக்கணும். இந்த நூல் இருக்கச்சே இந்த தறி, இந்த காஞ்சிபுரம் மடம் நல்லா தெரியும், தறி நெய்யறா இல்லையா, இதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் எல்லாம் மிஷின் வந்து தறி நெய்யச்சே இந்த பக்கம் ஒண்ணு போகும், அந்த பக்கம் ஒண்ணு போகும். அப்ப இந்த நூலு சேரும், அந்த நூலு சேரும். என்ன கோத்தம் ரோத்தம் சொல்லுவா, ஒரு சேரது இல்லையா? அந்த நூலுடைய எல்லா பாகத்திலையும் சேருமானா சேராது. வலது பக்கம் சேரும், இடது பக்கம் சேரும். என்ன மேல் பாகம் கீழ் பாகம் சேரவே சேராது. பார்த்திருக்கேன் ஒண்ணுமில்லை. இந்த 2 நூல் சேர்க்கிறோம், 2 நூல் சேர்க்கறச்சு இதோட நூலுடைய மேல் பாகம் இருக்கணும், அது சேருதா? இந்த மேல் பாகம் எதுவுமே சேராது. கீழ் அடிபாகம் சேருதா? சேர. இந்த பாகமும் இந்த பாகம் தானே சேருது, இந்த பாகம் தானே. அப்ப சேரணும்னாலே அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? முதல்ல இந்த மாதிரி சேரணும்னாலே முதல்ல அது பரமாணுக்களா இருந்தா சேரவே சேராது. ஏன்னா நீ சொல்றது சேர்க்க முடியாது. ஏன் சேர்க்க முடியாது தெரிவிக்கிறாங்கன்னா, சேரணும்னு சொன்னாலே அதுக்கு என்னென்ன நிலைகள் உண்டு. என்ன நிலைன்னா குறுக்கை இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்ததான் அது சேர முடியும், இல்லைன்னா சேர்க்கவே முடியாது. எப்படி சேர்க்க முடியாதுன்னு தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எப்படின்னா இப்ப இது 2ம் சேர்க்கணும்னாலே அதுக்கு அவயவங்கள் இருக்கணும். அவயவங்கள் இருந்தா தான் சேர்க்க முடியும். அவயவங்களே இல்லைன்னா எந்த வஸ்துவும் சேர்க்க முடியாது. புரியுதா? அவயவங்களே இல்லைன்னா எந்த வஸ்துவும் சேர்க்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, பரமாணுக்கு அவயவங்கள் உண்டா இல்லையா? அணுக்கு அவயவம் கிடையாது. அவயவம் இருந்தா அது அணுவாவே இருக்க முடியாது. புரியுதா? அவயவம் இருந்தா அது அணுவாவே இருக்க முடியாது. எப்ப அவயவம் இல்லையோ அது எப்படி சேரும்? நீ என்ன சொல்ற, பரமாணுக்கள் சேர்ந்து 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 உபாதான காரணமாக சொல்றியே, எப்படி சேர்றது? சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவயவம் இருந்தா, அவயத்தோடு இருந்தா தான் சேரும்.
எப்ப அவயவம் இல்லையோ அது சேரத்து வாய்க்கு பிரியத்துக்காக சொல்றேன். இவ்வளவு தூரம் இந்த ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து இருக்கு சேர்ந்து இருக்கு சேர்ந்து சொல்றோம் இல்லையா? ஆனா என்னைக்கு ஒரு நாள் பிரியறது இல்லையா? எப்படி பிரியது? இதோட சேர்ந்து ஒட்டின்னு இருக்குன்னா ஒட்டாது. ஏன் ஒட்டானா ஆத்மாவுக்கு அவயவம் கிடையாது. பிரியறதா? அதனால்தான் பிரியறது, அதனால்தான் பிரியறது. இல்ல ஒண்ணு வேணா இந்த கையை தனியா பிரிக்க முடியும்னா வெட்டி தான் பிரிக்க முடியும், இயற்கையா பிரிக்க முடியாது, வெட்டி தான் பிரிக்க முடியும். அதே போல ஆத்மா பிரிக்கணும், பகவான் பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாருன்னா அவயவமே இல்லையே, அதுக்கு அவயவம் இருந்தாத்தான் அதுக்கு இருந்தாத்தான் அது சேர்க்க முடியாது. எப்ப அவயவம் இல்லையோ நீ சொல்றது பொருந்தாது. முதல் வாதம் அடிச்சார், முதல் வாதத்துல அடிச்சாரு. அப்ப அவன் கேக்குறான், நீ முதலை வந்ததுன்னா நான் இந்த மாதிரி இது போறது வருது போறது வருது, இந்த மாதிரி இந்த தரிணை கட்டு இந்த நூல் கட்டு இந்த மாதிரி போடுவேன், இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காது. ஏன் சேராது? அவயவம் இல்லாதபடியாதே இது சேரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நூல் எப்படி சேருதுன்னா அவயவம் இருக்கு, மேல் பாகம் கீழ் பாகம் இடது பாகம் வலது பாகம் இருக்கு, அவயவங்கள் இருக்கு. அவயவங்கள் இருக்கிறபடியால சேருது. ஒண்ணு வேண்டாம். இப்ப நாமே இந்த மேஜை இருக்கு இல்லையா, சில பேர் இந்த கண்ணாடி கதவு போடுறான் இல்லையா, கண்ணாடி கடை போடச்சு அந்த கண்ணாடி கதவும் அந்த கட்டையும் ரெண்டு ஒண்ணு சேருமானா சேராது. அப்ப என்ன பண்றா, அதுக்கு காடி எடுக்கிறா, பள்ளம் கொடுத்து பண்றா இல்லையா? இப்ப அதுக்கு அவயவம் இருக்கு, இருந்தாலும் கூட அது சேருதுன்னா சேரல. அதே போல அவயவங்கள் இருந்தால் தான் சேருமே தவிர எப்ப அணுக்கு அவயவங்களையோ சேர்த்துக்கு வாய்ப்பு கிடையாது. நீ சொல்றதே அசங்கதமா இருக்கு அப்படின்னு முதல் வாதம் வைக்கிறார். இன்னும் அவன் மதம் என்னன்னு பாக்கல, அதை பார்த்துதான் ஆழ்வார் பெருமானார்